மாயாவே தேவனுக்கும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து கிறிஸ்துவுக்கும் மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை சகோதர சகோதரிகளுக்கு தெரிவித்துக் கொண்டு நம் தேவனுடைய கிருபையினால் இன்றைக்கு ஒரு புதிய பாடத்தை நாம் பார்க்கலாம். இதுவரைக்கும் கிதியோன் டைப் அண்ட் டைப் பற்றி நம்ம ஒரு 15 வருடம் படித்தோம். இன்று முதல் நாம் இஸ்ரேலுடைய 12 கோத்திரங்களின் சுதந்திரம் மற்றும் அது சம்பந்தமான அடையாளம் நிஜ நிறைவேறுதலை பற்றி நாம் தியானிக்கலாம். The inheritance of the 12 tribes of Israel. இந்த பாடத்தின் வேத பகுதி பல வேத பகுதிகளா பல ஆதாரங்கள் வசனங்கள்ல அடங்கி இருக்கு. உபாகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம், அப்புறம் என்னாகும் 27 முதல் 11 வசனம், என்னா 36 முதல் 12 வசனம் என்று சொல்லி நிறைய வேத வசனங்களை நாம ஒப்பிட்டு தியானிக்கணும். இந்த பாடமே என்னன்னா, இஸ்ரேலின் 12 கோத்திரங்கள் தேவன் தமக்கென்று தம்முடைய நாமத்துக்கென்று தெரிந்து கொண்டவர்கள். அவங்களுக்கு இஸ்ரேல் தேசத்துல எப்படி அந்த தேசத்தை கோத்திரமா பிரிச்சு கொடுத்தாரு, அதுல என்ன முறைமை இருந்தது, அதுல நாம என்னன்னா அறிந்து கொள்ள வேண்டும், அப்புறம் அதுக்குள்ள எவ்வளவு தேவ திட்டம் அடங்கி அப்படின்றது நம்ம படிக்கணும். இந்த ஆபிரகாம் மூலமா அவருடைய சந்ததிக்கு தேவன் கானான் தேசத்தை வாக்கு. கானான் தேசம் என்று சொல்லும் பொழுது அதுல பலவிதமான ஜாதிகள் வாசம் செஞ்சோம். கானானியர் என்ற ஜாதியினரோடு கூட கானானுக்குள் பல்வேறு ஜாதியினர் இருந்தாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோன்னா இப்ப இந்த மேப் ஒரே மேப் தான். ஃபர்ஸ்ட் மேப் இங்கிலீஷ்ல இருக்கு, செகண்ட் மேப் தமிழ்ல இருக்கு. இப்போ இந்த மேப்பை பார்க்கணுமே. இப்போ இதுல பாருங்க, இது இஸ்ரேல் ஜனங்க சுதந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தேசம் எப்படி இருந்துச்சுன்றத பார்க்கணும். இது முழுவதுமாகவே கானான். இதுல எமோரியர் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஏத்தியர், எபூசியர், பெர்ஷியர், ஏவியர், கிர்காஷியர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட பல ஜாதிகள். அதை சுற்றி மற்ற தேசங்கள் எமோரியரின் தேசம் சொல்லிட்டு இருக்கு. அம்மோன், மோவா, ஏதோம் இருக்குது, ஏதோம் இங்க இருக்கு. இது இல்லாம பெலிசியா பட்டணம், இங்க பெலிசியா தேசம் இங்க இருக்குது, அமலேக்கியர் அப்படின்ற ஜாதி இங்க இருக்காங்க, கேனியர் இங்க இருக்காங்க. இப்படி பலவிதமான ஜாதிகள் அங்க குடியிருக்கிறாங்க. ஆபிரகாம் 10 ஜாதியினரை பத்தி சொல்லுவாரு. இங்க மோசே காலத்துல 7 ஜாதிகள். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா கேனியர்லாம் வருது. அப்ப இந்த கேனியர்லாம் மோசே காலத்துல சொல்லும் போது வர்றாரு. 7 ஜாதிகள், 10 ஜாதிகள் குடியிருக்காங்க. இந்த தேசத்தை தான் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சுதந்திரமா கொடுக்கிறார். இப்போ இந்த ஜாதிகள்லாம் இருந்தாங்க, இவங்களை விட்டுதான் நான் உங்களுக்கு இந்த தேசத்தை கொடுக்குறேன்னு தேவன் மோசேட்ட சொல்ற வேத வசனத்தை முதல்ல வாசிக்கிறார். யாத்திரை 3:8 இப்படிப்பட்ட இந்த தேசம், இந்த ஜாதிகள் இருக்கிற தேசம் ஆக்சுவலா பாலும் தேனும் ஒரு தேசம் அப்படின்னா ரொம்ப செழிப்பான தேசம், பலமான தேசம். இந்த தேசத்துல நான் அந்த ஜாதிகள் எல்லாம் அங்க இருந்து விலக்கி நீக்கிட்டு அங்க உங்களை குடியேறப்படுத்துறேன்னு சொல்லிதான் மோசேக்கு, ஆபிரகாமுக்கு முன்னாடியே சொல்றாரு. அப்புறம் மோசேக்கு அது வாக்குத்தத்தம் பண்றாரு. இப்படி வாக்குத்தத்தம் பண்ணிதான் இங்க எகிப்துல இப்ப அடிமையா இருக்கக்கூடிய அந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்து கானானுக்கு நடத்தி கொடுத்தார். இதே விஷயத்த பின்னாடி மோசே நினைவு கூறுறாரு பாருங்களேன். ஏன்னா இந்த இடத்துலதான் 7 கரெக்டா வரும். அங்க 6 தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. உபாகம் 7 வாசம்.
அவங்க எல்லாம் பலத்த ஜாதிகள். ஆக்சுவலா கானான் அப்படின்றது காம் வம்சம். காம் அப்படின்னு சொல்லிட்டு நோவாவுடைய பசங்க. ஆக்சுவலா அவங்க 3 பேர்ல இருந்து தான் ஜாதிகள் பிரியுது. ஆபிரகாம் வந்து சேம் வம்சம். காமுடைய குமாரன் தான் கானான். ஆக்சுவலா அவன் பேரே கானான். அப்படிதான் அந்த சந்ததி வந்து இவங்க இங்க வேணாம் கொஞ்சம் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி எபூசியர்னு சொல்றாரு. அது இந்த எபூஸ் அப்படின்ற பட்டணம் தான் ஜெருசலேம் இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் எண்ணி அவங்கெல்லாம் வந்து விரட்டி அடித்துதான் அது பின்னாடி வந்து இவர்களுடைய தேசம். ஸோ தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல மற்ற ஜாதிகள் இருக்கிறாங்க. முதல்ல அவங்க எல்லாம் துரத்தினதுக்கு அப்புறம் தான் தேவன் அந்த தேசத்தை இஸ்ரேலுக்கு சுதந்திரமா கொடுக்கறத சொல்றாரு. ஆமா, ஜனம் பெருந்த ஜாதி. இதை யோசுவாவும் சொல்றாரு. வாசிக்கலாம். யோசுவா 3:10-24. பின்பு அதை வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களை விரட்டி துரத்தி அடித்து நான் உங்களுக்கு கொடுப்பேன். இப்ப துரத்தி அடிக்கப்பட்டதை பத்தி பேசுறேன். பைபிள்ல மட்டும் ஒரு வசனம் வந்து வாசிங்க. ஆதியாகமம் 15:18-21. நான் அங்க வந்து 10 ஜாதிகளை பத்தி மென்ஷன் பண்றேன். ஆதியாகமம் 15:18-20. கேனியர், கெனிசியர், கத்மோனியர்னு சொல்லிட்டு அதெல்லாம் இங்க அது வந்து இந்த இடத்துல மென்ஷன் ஆகும். 7 ஜாதிகள் சொல்லும்போது அங்க மென்ஷன் ஆகும். பட் அவங்க அப்படியே கடந்து போயிருப்பாங்க. இவர் கேனியர்ல இருக்காங்க இல்லையா? சோ இந்த மாதிரி கெனிசியர், கத்மோனியர். இப்படிப்பட்ட தேசம் மிகவும் வளமும் செழிப்புமான தேசம் தேவன் சொல்றார். ஏதோ அவங்களுக்கு வந்து சாதாரணமான தேசத்தை கொடுத்துல ரொம்ப செழிப்பான ஒரு தேசம், ஃபெர்டைல் லேண்ட் தான் தேவன் கொடுக்கிறார். ஃபெர்டைல் லேண்டுன்னு சொன்னாங்க. அது எப்படிப்பட்ட தேசம் என்றால் இயற்கை வளங்கள் அனைத்தும் இருக்கிற தேசம். பள்ளத்தாக்கு, மலைகள், நதிகள், ஏரிகள். அது மட்டும் இல்லாம நல்ல மரம், பழங்கள், விருட்சங்கள் நல்ல காய்த்து பலன் கொடுக்கிற வகையிலான சாயில், ரிச் சாயில் உள்ள தேசம். அதை பற்றி எப்படி வர்ணிக்கிறார் அந்த தேசத்தை பற்றி படிக்கலாம். உபாகம் 8:7-9. மாதவன் செடிகளும் அது ஒளிவு மரங்களும் அது காட்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கது ஒன்றும் உங்களுக்கு குறையக்கூடாதமான தேசம். அது பள்ளிகள் இரும்பால் இருக்கிறது. செம்பு வெட்டி எடுத்து அவையும் வாழ்ந்து ரொம்ப அற்புதமா வர்ணிக்கிறார் இல்லைங்களா? அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கது, ஒன்றும் குறைவுபடாத ஒரு தேசம். இது வந்து உனக்கு குறைவே ஆகாது, பஞ்சம்லாம் இருக்காது, அல்லது ஏதோ ஒரு ஆகாரம் இல்லாத அந்த மாதிரி எல்லாம் வறட்சியான தேசமும் கிடையாது. இயற்கை வளங்களான மலைகள்ல இருந்து ஆறுகள், ஊற்றுகள், ஏரிகள் வரக்கூடிய தேசம். அது மட்டும் இல்லாம கல்லுகள் இரும்பா இருக்கும். இந்த மாதிரி சோர்சஸ், நேச்சுரல் சோர்சஸ். வெட்டி எடுக்க செம்பு வந்து வெட்டி எடுக்கத்தக்க அளவுக்கு செம்பு மலைகள்ல இருந்து அதை வெட்டி எடுக்கிற மாதிரி ஒரு ஒரு ரிச்சான ஒரு தேசம் என்று தேவன் பார்த்து பார்த்து வைத்த தேசமாக சொல்றாங்க. இங்க பாக்குற மாதிரி கோதுமை, வார்கோதுமை, அப்புறம் வந்து டேட்ஸ், திராட்சை பழம், அத்திப்பழம், மாதுளம் பழம், இப்படிப்பட்ட ஒலிவ பழம்,
இப்படிப்பட்டதெல்லாம் வந்து அது ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. பேரிச்சம்பழம். இதை பற்றி கூட பாகம் 33 14 15 14 வரைக்கும் சொல்றேன், வாசிக்கலாம். சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கணிதமாகும். சந்தனம் பக்குவப்படுத்தும் அருமையான பழமொழியாகும். ஆதி பருவதங்களில் உண்டாகும் திரவியங்களாகும். நித்திய மழையில் கிடைக்கும் ஆடும் பொருட்களாகும். நாடும் ஒரு பிரிவு கொடுக்கும் அருமையான வாழைகளாகும். வாசனை வைக்கப்படுகிறார்கள். உச்சரியில் எழுந்தவரை தனி யூசைக்குரிய விசேஷங்களும் சவரின் விசேஷங்களுடைய உச்சங்களை கொள்கிறார். இது வந்து யோசேப்புக்கு என்று பிரத்யேகமா ஒரு ஆசீர்வாதம். எல்லா கோத்திரங்களுக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கும். மோசேவும் கொடுக்குறாரு. இப்ப யோசேப்புக்கு சொல்லும்போது அது சொல்றாரு. 14ஆம் வசனம் தான் இங்க கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கு. சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்கள் சொல்றாரு. லிட்ரலாவே பார்த்தோம்னா இதுல இந்த டேட்ஸ் பேரிச்சம் அது இந்த சூரிய வெளிச்சத்தினால சூரியன் இல்லையா அதுதான் பக்குவப்படுத்துது. ட்ரை டேட்ஸ் சொல்றாங்க இல்லையா, அது வந்து சூரியனால பக்குவப்படுத்தப்பட்டுதான் கிடைக்குது. அவ்வளோ ரிச்சு அதுல வந்து எழுத்து பழுத்திருக்கு. அது எவ்வளவு ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு சௌக்கியமும் சுகமும் இருக்கு, ஹெல்த் இருக்கு. அது மாதிரிதான் சந்திரன் பக்குவப்படுத்தும் பலன்கள் சொல்றோம். அதான் இவைகள்லாம் தான் வந்து அதுல முக்கியமா விளைய கூட இந்த 7 தானியங்கள் தான், 7 பழங்கள், 7 விளைச்சல்கள் மென்ஷன் பண்றாரு. நாங்க அந்த பிக்சர்ல பார்த்தோம். பொதுவாகவே அங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கானானை பற்றி. அது எப்போ சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. ஒரு பழமொழி என்ன சொல்றாங்க, tickle it with a hoe and it gives you harvest, or tickle it with a wink and it gives you harvest. அதாவது எப்படின்னா, மண் வெட்டி அல்லது வந்து இந்த நிலத்தை வந்து உழுகுறதுக்கு உபயோகிப்பாங்க நிறைய ஆயுதங்கள், கூறுள்ள ஆயுதம், மண் வெட்டி. இதை வச்சு நீங்க நிலத்தை வந்து எடுத்து இது பண்ணாலும் அறுவடை கொடுக்கும். விங்க்னா என்னது, சாட்டை மாதிரி, அது மாதிரி அதை உபயோகிச்சா கூட அறுவடை கொடுக்கும். அந்த மாதிரி விளைச்சல்ல வந்து ஏமாற்றத்தை பிடிக்காத அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம் வளம் நிறைந்த வகையில ஒரு இதை கொடுக்கிறது தான் கானான் தேசத்துடைய விளைச்சல். எப்படி இருந்தாலும் அது விளைச்சல் கொடுக்கும் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி இதுல இருந்து சொல்லும் போதே எப்படி தெரியுதுன்னா, பார்த்து பார்த்து வைத்த தேசம், இஸ்ரேலர்களுக்காக தேவன் பார்த்து வைத்திருந்த தேசம்னு நமக்கு தெரியுது. அப்போ அதை வர்ணிக்கிறார், அதனுடைய வந்து அவருடைய ஃபெர்டைலிட்டி வர்ணிக்கிறார். ஓகே, இப்படிப்பட்ட இந்த தேசத்தை எப்படி தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிரிச்சு கொடுக்கிறாரு என்று நம்ம பார்க்கும்போது, முதல்ல இதுல வந்து யோர்தான் என்ற ஒரு நதி வந்து ஓடுது. அதுதான் உலகத்திலேயே ரொம்ப ஒரு அதிக டிஸ்டன்ஸ் உள்ள ஒரு நதி. ஏன்னா ஒரு சந்தர்ப்பத்துல அது வந்து என்ன ஆகுது, 70 அடி, அது வந்து குறுகி 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 டிஸ்டன்ஸ் கம்மி, பட் அதனுடைய க்ரூக்கட்னஸ் பார்த்தீங்கன்னா அது அதிகம். உலகத்துல அந்த மாதிரி நதி இல்லை. இந்த நதி தான் என்ன பண்ணுது, 2ஆ பிரிக்குது போர்ஷன் தேசத்தை. அதுல கிழக்கு போர் ஈஸ்டர்ன் சைடு, அந்த ஈஸ்ட் சைடுல ஒரு 3 கோத்திரத்துக்கு 2.5 கோத்திரத்துக்கு தேவன் சுதந்திரத்தை பிரிக்கிறார். அப்ப அதுதான் இங்க மேப்ல நம்ம பாக்குற மாதிரி. இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் யோர்தான் நதி, ஜோர்டான் ரிவர். கீழே வந்து சவக்கடல் இருக்கு, டெட் சீ. இந்த சைட்ல பாருங்க, ஈஸ்ட் சைட்ல ரைட் ஹேண்ட் சைட்ல ரூபன், காத்து, அப்புறம் ஈஸ்ட் மனாசே, கிழக்கு மனாசே அப்படின்ற ஒரு 3 கோத்திரம். 3 அதுல வந்து மனாசேக்கு இங்கிட்டும் பங்கு வருது. ஸோ அதனால 2.5 இங்க காமிச்சிருக்காங்க, ரூபன், காத்து, மனாசே அப்படின்னு. இந்த இடத்துல 2.5 கோத்திரங்களுக்கு சுதந்திரத்தை தேவன் மோசே மூலமாவே பிரிச்சு கொடுத்துறாரு. அதே சந்தர்ப்பத்தில் இப்ப இந்த யோர்தானுக்கு இப்புறம் அப்படின்னு பார்த்தாங்க, இங்க பாருங்க, இந்த சைடு தான் ஏகப்பட்ட மீதம் இருக்கிற எல்லா கோத்திரமும் வரும். 9.5 கோத்திரம் வரும். அது கீழே சதர்ன் ரேஞ்சில் இருந்து பார்த்தோம்னா சிமியோன், யூதா,
பென்யமீன், தானு, எப்ராஹிம், அப்புறம் மீதமுள்ள பாதி மனாசே கோத்திரம் வரும். அப்புறம் இசக்கார், செபுலோ, ஆசேர், நப்தலின்னு சொல்லிட்டு எல்லாமே யோர்தானுக்கு மேற்கு புறம், அதாவது வெஸ்டர்ன் சைடு ஆஃப் மனாசே, வெஸ்டர்ன் சைடு ஆஃப் ஜோர்டான் ரிவர். அங்க இப்படி வந்து 9 கோத்திரத்துக்கு இப்படி பிரிச்சு கொடுத்தார். ஆக தேவன் அந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுத்ததுலயே ஒரு நோக்கம் இருக்கு. அது ஏதோ ஒரு நோக்கம் இருந்ததுனால தான் அப்படி பிரிச்சிருக்காரு. இப்ப நாம அந்த பாடத்துல இன்னைக்கு வந்து என்னன்னா, இந்த பாடத்தோட ஒரு பேசிக்ஸ் பார்க்கணும், இன்ட்ரோடக்ஷன். ஏனென்றால் இதனுடைய நிஜ நிறைவேறுதல் அப்படின்றது அதனுடைய முக்கியம், டைப் ஆன்டிடைப். ஸோ அந்த டைப் ஆன்டிடைப் போகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலா நடந்த அந்த பேஸ் என்ன, அந்த நிகழ்வுகள் என்ன, அதுக்கான அந்த ஃபவுண்டேஷனை தெரிஞ்சு கொண்டு டைப் ஆன்டிடைப் படிக்கும்போது நமக்கு ரொம்ப பிரயோஜனம். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாவே ஒரு இன்ட்ரோ தான். எப்படி கிதியோன் பாடம் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு கிதியோனை பற்றி ஒரு இது பார்த்தோம் இல்லையா, டைப் டிபிக்கல் பிக்சர். ஸோ இங்க நமக்கு இந்த தெளிவுகள் வந்து ரொம்ப அழகா மோசே வந்து தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி காலகட்டத்துல அவர் ஃபேர்வெல் அட்ரஸ் கொடுத்தார். கடைசி காலகட்டம்ன்றத விட கடைசி நாட்கள், மறிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நாள்ல ஒரு ஃபேர்வெல் அட்ரஸ் கொடுத்தார். பிரியாவிடை செய்தி. இந்த பிரியாவிடை செய்தியில ஒரு மாசம் கிட்ட இஸ்ரேல் ஜனங்களை தேவன் எப்படி இந்த 40 வருஷம் வழிநடத்திட்டு வந்தாரு பிரீஃபா சொல்றாரு. ஆக்சுவலா உபாகமும் ஒரு புத்தகம் இருக்கு இல்லையா, ஆதியாமம், யாத்திராமம், லேவியராமம், என்ன உபாகம். ஆதியாமத்துல வந்து இஸ்ரேல் ஜனங்களுடைய அதுக்கு முன்னாடி அவங்களுடைய முன்னோர்களை பற்றி சொல்றாரு, ஆரிஜின். யாத்திராமத்துல இருந்து ஆரம்பிக்குது எகிப்தின் அடிமைத்தனம், அப்புறம் அங்க இருந்து விடுதலை அடைந்தது, அப்புறம் எப்படி வந்து அந்த 40 வருஷம் அங்கத்துல வந்தாங்க. லேவியராகமத்துல ஆசாரியத்துவம், லேவியத்துவம், முறைமையர் ரொம்ப பிரீஃபா காமிச்சிருக்காங்க. என்னாகமத்திலையும் இந்த 40 வருஷம் அனுபவத்துல இருந்ததெல்லாம் டீட்டெயிலா இருக்கு. உபாகம்ல என்னன்னா, உபாகம் ஃபுல்லாவே மீண்டும் ரிவ்யூ பண்றோம், இஸ்ரேல் ஜனங்களை தேவன் எப்படி வழிநடத்தி வந்தாரு, ஆர்டர். ஸோ அந்த பகுதியில உபாகம் 2, உபாகம் 2ஆம் அதிகாரம் மற்றும் 3ஆம் அதிகாரத்துல ஒரு பகுதி வரைக்கும் என்னன்னா, யோர்தானுக்கு கிழக்கே, இப்ப கிழக்கே என்னது, இந்த 2.5 கோத்திரத்துக்கு சுதந்திரம் கொடுத்தாரு இல்லையா, இந்த ரூபன், காத்து, ஈஸ்ட் மனஸ். இந்த யோர்தானுக்கு கிழக்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல இஸ்ரேல் ஜனங்களுடைய ஒரு குறிப்பிட்ட சில கோத்திரங்கள், 2 கோத்திரம் வாக்கு இந்த சுதந்திரத்தை கொடுத்தாரு இல்லையா. இப்போ சுதந்திரத்தை கொடுத்தாருன்னா முதல்ல அவங்க என்ன பண்ணியிருக்கணும், தேவன் கொடுத்த நியமத்தின்படி அங்க வந்து மற்ற ஜாதிகள் இருக்கு, அந்த ஜாதிகள் துரத்தி இருக்கணும், துரத்தி அந்த இடத்தை கைப்பற்றிடும். அதை எப்படி கைப்பற்றி அப்புறமா அதை எப்படி அவங்க பிடித்து கொண்டாங்க, தேவன் அதற்கு எப்படி வந்து உதவி செய்தார், மோசே இங்க மென்ஷன் பண்றாரு. ஸோ சொன்ன மாதிரி 2.5 கோத்திரத்துக்கு மோசே மூலமாவே, மோசே இருக்கும் போதே சுதந்திரத்தை பிரிச்சு கொடுத்துட்டு. அப்போ நம்ம வந்து முன்னாடி வந்து இது மென்ஷன் ஆயிருக்கும் என்னாகமத்துல, ஏன்னா யாத்திராமத்துல மென்ஷன் ஆக வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்க வந்து இனிமேல் 40 வருஷம் வனாந்தரத்துல தான் இருக்காங்க. பட் என்னாகமத்துல அது அங்கே வருது. அது வந்து அழகா நமக்கு இந்த இடத்துல மறுபடியும் மோசே ரிவ்யூ பண்ணும்போது நம்ம காமிச்சிட்டோம். ஸோ அதனால இந்த பகுதிகளை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இப்ப இது வந்து மோசே இருக்கும் போதே 2 கோத்திரத்துக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. இப்ப இதுல எப்படி வந்து அந்த தேசத்தின் பகுதி அவங்க கைப்பற்றினாங்க, நம்ம மேப்பை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா, முதல்ல இந்த கானானிய ஜாதிகள்ல எங்க இருந்தாங்கன்னு பார்க்கணும். யோர்தானுக்கு மேற்கு புறம். இப்ப கிழக்கு புறத்தை பத்தி படிச்சுட்டு வரும். இந்த கிழக்கு புறத்துல சில ஜாதிகள் இருக்கு, அவங்களை எப்படி மேற்கொண்டாங்க அப்படின்றது முதல்ல படிக்கணும். ஏன்னா அந்த ஜாதிகள் வந்து கானானிய ஜாதிகள் வந்து வேறுபட்டவங்க. இப்போ அவங்க யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் அவங்க துரத்தி அடிச்சாங்க. முதல்ல வந்து ஏதோமியர் ஒரு ஜாதி, அவங்க ஒரு பகுதியை ஆட்கொண்டிருக்காங்க. அவங்களை குறிச்சு ஃபர்ஸ்ட் தேவன் என்ன சொல்றாரு முதல்ல அதை பார்ப்போம். உபாகம் 2:1-8 வரைக்கும் இருக்குது. ஃபர்ஸ்ட் முதல் 5 வசனம். நான் திரும்பி சிவன் சமுத்திரத்துக்கு போகிற வழியால் வனாந்தரத்துக்கு பிரயாணம் பண்ணி அநேக நாள்
சேயீர் நாட்டை சுற்றித் அப்பொழுது கர்த்தரை நோக்கி, நீங்கள் இந்த பட்டணத்தை சுற்றித் திரிந்தது போதும். வடக்கே திரும்புங்கள். ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால், சேயீரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உங்கள் சகோதரின் எல்லையை கடக்கப் போகிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள். நீங்களோ மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்களுடைய போர் செய்ய வேண்டுமா? அவர்கள் தேசத்திலே ஒரு அடிமையான உங்களை சேயீர் மலை நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். சேயீர் மலை நாடு அது வந்து நீங்க கடந்து போகணும். அதை வந்து உங்களுக்கு நான் கொடுக்கல, அதனால நீங்க அதை போய் கைப்பற்ற வேண்டாம், அதை நீங்க கடந்து போய். இப்போ தேவன் வந்து எதை கைப்பற்றணும், எதை போர் செஞ்சு எந்த ஜனங்களை துரத்தடிக்கணும்னு சொல்றாங்க, அதை எதை செய்யக்கூடாதுன்றத செய்யக்கூடாது. சரி, இப்ப 6 ல இருந்து 8 கோதுமை பதார்த்தங்களை அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி புசித்து, தண்ணீரையும் அவர்கள் கையில் பணத்திற்கு வாங்கி குடியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளை விட்டு அவனை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். உனக்கு ஒன்றும் குறையப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்படியே நாம் செய்தியிலே குடியிருக்கிற நம்முடைய சகோதரராகிய ஏசாவின் புத்திரரை விட்டு புறப்பட்டு அந்தரவழி வழியாய் ஏலமுக்கு மேலும் எசியோன் கேரியின் மேலும் போய் திரும்பிக் கொண்டு மோவாப் வனாந்திர வழியாய் வந்தோம். அதாவது நீங்க அவங்க கையில இருந்து அவங்க போஜனம், பானம், தண்ணீர் எல்லாம் வாங்கி பணத்துக்காக நீங்க அதை செஞ்சுக்கலாம். ஆனா அந்த தேசத்தை நான் உங்களுக்கு சுதந்திரமா கொடுக்கல, நீங்க அதை வந்து கடந்து வரணும். இப்போ இது அந்த உபாகமத்துல வந்து நம்ம ஏசாவின் புத்திரர் சேயீரின் மலை நாடு தான். ஆக்சுவலா அதுக்கு என்ன பேர்னா ஏதோம் அப்படின்னு பேர். இப்ப இது பாருங்களேன், இங்க இந்த இடத்துல நடந்த சம்பவம் தான் பின்னாடி மோசம் மென்ஷன் வாசிக்கல. 20, 14, 15. பின்பு மோசே காதேசில் வேதம் ராஜாவின் ஆலோசனைகளை நடத்தி, அதற்கு ஏதும் நீ என் தேசத்தின் வழியை இவ்வளவு பட்டயத்தோடே சொல்ல. அப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் அவனை நோக்கி, நடுவான பாதை வழியாய் போவோம். முழு தண்ணீரை கொடுத்தார். அதற்கு எதையும் கொடுத்தார். வேறொன்றும் செய்யாமல் கால்நடையாய் ஃபர்ஸ்ட் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்லையா, கடந்து போக கூடாது, எங்க தேசத்தின் வழியா கடந்து போக கூடாது, அதெல்லாம் சுற்றி தான் போறாங்க. அப்ப இங்க இடத்துல ஏதோமியர்னு வருது இல்லையா. இப்ப இந்த ஏதோம் என்ற பேரு ஆக்சுவலி யாருக்கு வந்தது, யாருக்கு கொடுக்கும்? ஏசாவுக்கு கொடுக்கும் இல்லையா. ஏசா சேயீர் மலையை குடியேறினால் ஏசாவுக்கு ஏதோம் என்னும் பேருன்னு ஆதியாகமம் 36:8 மென்ஷன் ஆயிருக்கு. இந்த ஏதோமியருக்காக ஒடுக்கப்பட்ட தேசத்துல தான் சேயீர் மலை நாடுன்னு இருக்கு. அது ஆக்சுவலா அது சிவப்புன்னு அர்த்தம், மீனிங். ஏசானாலே சிவப்பு. பிறக்கும் போது அப்படிதானே பிறந்தாரு, அப்ப அதை வைத்து வருது. அதே மாதிரி அவருடைய சந்ததியை வந்து ஏதோம். இப்ப இந்த மேப்பை நம்ம பார்த்தோம். இப்ப இஸ்ரேல் ஜனங்க இங்க இருந்து புறப்பட்டு வர்றாங்க. எகிப்து இது ஆக்சுவலா. எகிப்துல இருந்து சிவந்த சமுத்திரத்துக்கு ஒரு பகுதியை கடக்குறாங்க. ஒரு வேலை இப்படி இருக்கலாம்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாக்ட் நமக்கு இந்த இடத்துல தெரியல, பட் இங்க இந்த மேப்ல இப்படி காமிச்சிருக்காங்க. இதை கடந்து அப்படியே வந்து சீன் வந்துடும். அப்புறம் சீனாய் வந்துடும். ஒரு 10 கட்டளைகள் வாங்கிடுறாங்களே. அதுக்கப்புறம் பாருங்க, நிறைய இங்க இருந்து பாத்தீங்கன்னா இங்க வர்றதுக்கு 38 வருஷம் ஆகுது. இங்க இருந்து வர்றதுக்கு இவ்வளவு. அப்போ தேவன் பரிச்சை பார்த்ததுனால இல்லையா, இங்க இருந்து இங்க வர்றதுக்கு கம்மியான மாதங்கள் தான் ஆகுது. பட் இங்கதான் கானான் தேசத்து இங்கதான் இருக்குது. ஆனா 38 வருஷமா தேவன் அவங்க என்ன பண்றாரு, அங்கேயே வைக்கிறாரு. அது ஒரு நன்மைக்கு. ரெண்டாவது, அவங்க வந்து பாவம் செய்து முறுமுறுத்ததுனாலையும் ஒரு தண்டனை மாதிரி அது இருக்குது. பட் அது நன்மையாவும் தேவன் வைக்கிறாரு. இப்படி வந்து கடந்து வந்து எத்தனை தடவை இப்படி வந்து பின்னாடி போய் திரும்புறாங்க பாருங்க. இந்த இடத்துல பாருங்களேன், ஏதோ இல்லையா, சேயீர் அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்ப இந்த இடம் தான் ஏதோமியர் வாழ்ந்த இடம். இந்த மேப்ல பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் விரிவா தெரியும். இதை வந்து பார்டர் எல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க. ஏதோமியர் இங்க இருக்கு பாருங்க.
இந்த இடத்த தேவன் என்ன செய்யல, இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கல. அதனால இது அவங்களுக்கு சொந்தமே கிடையாது, இதை கடந்து போகணும்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி கடந்து போயிடும். ஓகேங்களா? இதை வந்து ஏன் இப்ப நம்ம கவனிக்கணும்னா, இப்ப இந்த பாடத்துக்கு இது ரொம்ப முக்கியம். இதுதான் இஸ்ரேல் ஜனங்க எப்படி எல்லாம் இந்த தேசத்தை சுதந்திரிச்சுக்கிட்டாங்கன்றதுக்கான ஒரு ஒவ்வொரு ஒரு ஒரு அட்வான்ஸ்மெண்ட் என்னென்ன நடந்துச்சு. ஏன்னா நிறைவேறுதல வரும்போது அவ்வளவு முக்கியமா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஏதோமியர் அந்த ஜாதியை தேவன் கொடுக்கல, அந்த தேசத்தை தேவன் அவங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கல. அதே மாதிரிதான் மோவாபியர் அம்மோனியர்னு ஒரு ஜாதியினர் போனாங்க. அவங்களும் அங்கதான் வசிக்கிறாங்க அந்த பகுதிகளில். அவங்களுடைய தேசத்தையும் தேவன் இஸ்ரேலுக்கு கொடுக்கல. அதையும் கடந்து போக சொல்லிடுறாரு. அதை குறித்து மோசே சொல்லும் பொழுது உபாகம் 2:9 வருஷம் அவர்களுடைய போர் செய்யாமல் அவர்கள் தேசத்தில் பட்டணத்தில் சிறியை ஏழாங்கியரை போல பெரியவர்களுக்கான வடக்கு ஜனங்களாகிய ஏன் குடியிருந்தார்கள். அவர்களும் வேளாண்கிரை வந்த ராட்சதர் என்று எண்ணப்பட்டார்கள். அவர்களை ஏவியர் என்று சொல்லுகிறார்கள். ஓவியரும் செய்கையில் முன்னே குடியிருந்தார்கள். கர்த்தர் தங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்தாரை இஸ்ரேல் போல ஏசாவின் கொடுத்த அந்த ஓவியரை அவர்களை தங்கள் கூட்டிற்கு முன்பாக அழைத்து அவர்கள் இருந்த ஸ்தானத்தில் குடியிருந்தார்கள். மோவாப் யாரு அப்படின்னா லோத் புத்திரர், லோத்தினுடைய பசங்க. மோவாபும் சரி அம்மாவும் சரி. மோவாபை நீ வருத்தப்படுத்தாமலும் அவர்களோட போர் செய்யாமல் அவங்களுடைய தேசத்தை நான் உனக்கு கொடேன்னு டைரக்டா சொல்லிட்டேன். அவங்க அது வந்து அது உங்களுக்கு கொடுத்த தேசம் கிடையாது, அது அவங்க வந்து அவங்களுக்கு இருக்கிற தேசம். அந்த அதுக்கு உங்களுக்கு தொடர்பு கிடையாது. ஆகையினால அதை நீங்க ஒண்ணும் செய்யாதீங்க. அங்க பல விதமான ராட்சத பிறவிகள் உள்ள மனுஷர்கள் இருந்தாங்கன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அதனால என்ன சொல்றாருன்னா சேரே தாற்ற கடந்து போங்கன்ற இல்லைங்களா? அப்படி கடந்து போனதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படி மோவாபின் எல்லையை கடந்து போனதுக்கு அப்புறம் 19-23 அம்மோன் புத்திரன் பேசும். அம்மோன் ஜாதி இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு தேசம் இருக்கு. அதையும் நீங்க என்ன பண்ணாதீங்க, அவங்களுக்கு போர் செய்ய வேண்டாம், அவங்களுக்கு கொடை வாசிக்கலாம். சேரப்போகிறார். நீ அவர்களை வருத்தப்படுத்தவும் அவர்களுடைய போர் செய்யவும் வேண்டாம். அம்மோனியரின் தேசத்தில் ஒருவர்களுக்கு சொந்தமாக கொடி அதை லோகத்திற்கு சொந்தமாக அதுவும் ராஜனுடைய தேசமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் ராட்சதர் அதை குடியிருந்தார்கள். அம்மோனியர் அவர்களை சம்சூமியர் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் எல்லாரும் ஏமாற்றியது போல மிகவும் பலத்த ஜனங்களாய் இருந்தார்கள். கர்த்தரும் செய்தியில் கொண்டிருந்த ஏசாவின் முன்பாக ஓரியரை அழிக்க அவர்கள் அந்த ஜனங்களை பொறுத்துவிட்டு அவர்கள் இருந்த ஸ்தானத்தில் இந்நாள் வரைக்கும் குடியிருப்பது. கத்தூரிலிருந்து புறப்பட்ட கத்தூரியர் ஆசேரியில் தொடங்கி ஆசா மற்றும் குடியிருந்த ஆவியரை அழித்து அவர்கள் இருந்த ஸ்தானத்திலே குடியேறினது போலவும் கர்த்தர் அவர்களை இவர்களுக்கு முன்பாக அழியப்பட்ட இவர்கள் அவர்களை கொடுத்துவிட்டு அவர்கள் இருந்த ஸ்தானத்திலே குடியேறினார்கள். இதெல்லாம் படிக்கும்போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். என்னென்னமோ ஜாதிகள் இருந்திருக்கிறாங்க. ஆவியர்னு இருக்காங்க இல்லைங்களா? கப்தோர் அப்படின்ற இடத்துல இருந்தா கப்தோரியர் வந்தாங்க. ஆக்சுவலா பெலிஸ்தியர்கள் அப்படிதான் கப்தோரியர். அது மாதிரி பல ஜாதிகள் இருந்தாங்க. சரி, இப்படி எல்லாம் இருந்து அங்க வந்து அம்மோனியரை தேவன் குடி அனுமதிச்சிருக்கிறார் குடியேறி. அதனால அவங்களையும் நீங்க வருத்தப்படுத்த வேண்டாம். ஏன்னா அதுவும் ராட்சதர்கள் தேசம். ரெண்டாவது, இப்போ மேப்ல ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு போயிடும். இப்போ நம்ம ஏதோமே தான் பார்த்துட்டோம். ஏதோமுடைய எல்லை பாருங்களேன், சேரேத் ஆற்றுங்கள், அதுதான் கடக்கு சொல்லும். வாடி ஆஃப் சேரேத், அதான் வாடினா அந்த அங்க ஒரு ஏரி நதி எபிரேய பாஷையில். அதை கடந்தாதான் மோவாபுடைய தேசம் வருது.
இந்த பகுதியும் உங்களுக்கு கொடுக்கலன்றாரு. அப்ப இதுவும் இஸ்ரேலுக்கு சேராது. இது அர்னோன் நதி, இதனுடைய பார்டர் பார்த்தீங்கன்னா அர்னோன் நதி இருக்கு. இதை கடந்து தான் இங்க வந்து அம்மோன் இருக்கு. இங்க இடையில ஒரு தேசம் இருக்கு, ஓரளவுக்கு சுற்றி இருக்கு. அம்மோன் இங்க இருக்கு. ரப்பா பட்டணம் வந்து அது முக்கியமான பட்டணம் சொல்லுவாங்க. மோவாப்ல வந்து மோவாப், ஹெஸ்போன், ஏதோமுக்கு ஒரு பட்டணம், அது முக்கியத்துவமான பட்டணம் போசுரா. ஸோ இது மாதிரி அப்ப ஏதோவை பார்த்தாச்சு, மோவாவை பார்த்தாச்சு, அம்மோன் இதை பார்த்தாச்சு. இவைகள் எல்லாம் தேவன் அவங்களுக்கு கொடுக்கல. பார்த்தா இந்த 3 ஜாதிகளுமே இஸ்ரேல் ஜனங்களுக்கு மிக நெருங்கிய சொந்தமானோம் இல்லையா? ஏதோம் யாரு? ஏசா. ஏசா ஆக்சுவலி யாரு? ஈசாக்குடைய பையன் இல்லையா? யாக்கோபுக்கு சகோதரன். அதே மாதிரி மோவாப், அம்மோன் யாரு? லோத்தினுடைய பசங்க. லோத்து யாரு? ஆபிரகாமுடைய சகோதரனுடைய குமாரன் இல்லையா? அதுவும் நெருங்கின சொந்தம். தேவன் வந்து ஒரு காரணத்துக்காக அந்த தேசங்கள் கொடுக்கல. சரி, இப்ப அடுத்தது என்னன்னா, இந்த யோர்தானுக்கு இந்த புறத்துல வேற என்ன தேசம் இருக்குன்னா, எமோரியருடைய தேசம் இருக்குது. அது எஸ்போன் ஒரு பகுதி. அந்த எஸ்போன் என்ற பகுதி, அந்த தேசத்தினுடைய ராஜா யாருன்னா சீகோன்ற ராஜா. அந்த சீகோன்ற ராஜாவை வீழ்த்தி கொன்று போட்டு அந்த எஸ்போன் அடங்கி இருக்கிற எமோரியருடைய தேசத்தை கைப்பற்ற சொல்லு. இப்பதான் கைப்பற்றுது. இதுக்கு மற்ற 3 முன்னாடி சொன்ன அந்த 3ஐயும் வந்து தொட வேண்டாம். அதை குறிச்சு 24, 25 சொல்றேன். டைரக்டா சொல்லிட்டாரு, சீகோன் எமோரியனையும் அவன் தேசத்தையும் கொடுத்துட்டேன், ஒப்பு கொடுத்துருக்கிறேன். நீ வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணும், நீ போய் அதுக்கு போகணும், நான் அதை உனக்கு உன் கையில நிச்சயமா கொடுத்துருவேன். அதனால இதெல்லாம் செய்யும் பொழுது உன் நிமித்தம் மற்றவங்களுக்கெல்லாம் திகிலும் பயம் அடையணும் அப்படின்ற. அப்ப எமோரியர், அதுல எஸ்போனின் ராஜா, எஸ்போன் அப்படின்றது எங்க இருக்கு பாருங்களேன், மோவாவுக்கு மேலேயே இருக்கு. அமோரைட்ஸ் சொல்றாரு, இது எமோரியர். அதுல எஸ்போன்ன்றது வந்து அவன் முக்கிய பட்டணம். இது எஸ்போனின் ராஜாவை தான் சீகோன். இந்த தேசத்தை தான் இப்போ கைப்பற்ற சொல்றாரு. இப்ப இது வந்து கைப்பற்றணும்னா இப்ப இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொந்தமாக. அடுத்தது அதே தொடர்ந்து சொல்றாரு, இது சொல்றாரு. அதே மாதிரி பிடித்தோன்றத பின்னாடி மென்ஷன் பண்ணுவார். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சமாதானமா டீல் பண்றாங்க. நீங்க வந்து நாங்க இந்த தேசத்தை கடந்து போகிறதுக்கு விடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்தானாதிபதிகள் அனுப்புறாங்க. ஆனா அவன் என்ன பண்ணல, அது கேட்கல. தேசத்தை கடந்து போகும்படி எஸ்போனின் ராஜா சீகோன் உத்தரவு கொடுக்கவில்லை. அவன் மனதை கடினப்படுத்திட்டான். அதனால தேவன் என்ன பண்ணிட்டாரு, 31ஆம் வசனத்துல, கர்த்தர் என்னை நோக்கி, இதோ சீகோனி அவன் தேசத்தை உனக்கு ஒப்பு கொடுக்க போகிறேன், இது முதல் அவன் தேசத்தை வசப்படுத்தி சுதந்திரத்துக் கொள்ள டைரக்டா சொல்றேன். மோசே இருக்கும்போது இப்போது இது தொடர்ந்து அடுத்தது என்ன கைப்பற்ற சொல்றாரு அப்படின்னு, பாசான் அப்படின்னு ஒரு தேசம். இந்த பாசான் தேசத்துக்கு ராஜா யாருன்னா ஓக் அப்படிங்கிறார். இந்த பாசான் தேசத்தையும் தேவன் கைப்பற்ற சொல்றார். எப்படி எஸ்போனின் இந்த தேசம், எமோரியருடைய தேசம் கைப்பற்ற சொல்றாரு, அதே மாதிரி பாசான் தேசத்தின் ராஜாவை வீழ்த்த சொல்றாரு. உபாகம் 3:1-7. நம்முடைய எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி பொறுப்பட்டு அப்போது கர்த்தரை நோக்கி அவனுக்கு பயன்படுத்த அவனையும் அவனுடைய ஜனங்கள் எல்லோரையும் அவன் தேசத்தையும் கையில் ஒப்புக் கொடுக்கிறார். கிறிஸ்துவோடையே குடியிருக்க ராஜாவாகிய சீகோனுக்கு செய்திருக்கிறார், அவனுக்கும் செய்வாய். அப்படி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பாசான் ராஜாவாகிய போது அவனுடைய சகல ஜனங்களையும் நம்முடைய கையில் எடுத்துக்கொண்டார். அவனுக்கு ஒருவரும் வீதியில் இல்லாத போகும் சொல்லிட்டாரு இல்லைங்களா? பாருங்க, இது மாதிரி ஜாதிகள் எல்லாம் முறியடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை.
இதுக்கு தனி வைராக்கியம் வேணும், ஸ்ட்ரென்த் வேணும், துணிச்சல் வேணும். இப்பதான் இஸ்ரேல் ஜனங்க வந்து அவங்க வார்லைக் பீப்புள் கிடையாது. அவங்க வந்து சண்டை போடவே தெரியாது. அவங்க அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அவங்களதான் மத்தவங்க உபத்திரவப்படுத்திட்டு இருந்தாங்க. ரொம்ப இன்னசென்டான பீப்புள், சாதுவான ஜனங்க, மெய்ப்பர்கள். அவங்க வனாந்தரத்துல வராங்க, நிறைய பாடங்களை கத்துக்கிட்டாங்க. இப்ப போய் அவங்கள எதிர்த்து ஒரு ஜாதி எதிர்க்கணும்னா தேவன் அதுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்க, பயப்பட வேண்டாம். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, அதெல்லாம் ராட்சத பிறவிகள். இந்த ராஜாவே எப்படிப்பட்டவன் நீங்க இப்ப வசனம் சொல்லுவார். இந்த ராஜாவே எவ்வளவு பெரிய ராட்சதம். அவர் எப்படி நான் பிடித்துக் கொள்ள வாசலிலிருந்து ஓசின் ராஜ்யமான ஐப்போம் தேசம் முழுவதும் கொடுத்தோம். அந்த பகுதிகளை எல்லாம் உயர்ந்து போகிறார். வாசல் தாய்ப்பால் அவைகளின் பட்டணங்களும் அவைகளின் சங்காய்கள் நான் யெஸ்ரேலின் ராஜாவாகிய சீகோனுக்கு சென்றேன். அந்த எல்லா பட்டணத்தையும் சங்காய்கள் ஆனாலும் பட்டணத்தில் உள்ள ஆசையை நமக்கு எப்படி அந்த பட்டணத்தை முழுவதுமா பிரிச்சிருக்காங்க. அதான் சொல்றாரு, அவங்க ராஜ்யத்துல 60 பட்டணம். ஆனா அதுல உள்ள மிருக ஜீவன்கள் மற்றும் ஆஸ்திகள் எல்லாம் கொள்ளையிட்டாங்க. தேவன் அதை சொல்லியிருப்பார், கொள்ளையிட்டாங்க. ஆக்சுவலி 8ஆம் வசனம் நினைக்கிறேன் இந்த இடத்துல பின்னாடி மென்ஷன் ஆயிருக்கும் நினைக்கிறேன். இப்ப இதுல 8ஆம் வசனத்துல அவனுடைய கட்டிலுடைய நீளம், அவன் படுக்கிற கட்டில், அதனுடைய அளவு மென்ஷன் பண்ணி, அதுவே 8-9 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வேணா வாசிங்க, இங்க பின்னாடி இருக்கும் அந்த வசனம். இந்த இடத்துல அது அடுத்தது இல்ல, இங்க நான் மென்ஷன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, அது 8ஆம் வசனம். என்னும் மலை தேசத்திலே இல்ல இல்ல, அதுல வந்து 11 வசனம். 11 நீதிலிருந்து சரி. விரும்பினால் செய்த அவனை கை முடக்கப்பட்டபடி 9 முறை அவர்கள் மாய இருந்தது. ரப்பா பட்டணத்தை தெரிவிக்கிறார். 9 முழ நீளம். நம்ம அடியை வச்சாலே 9 அடின்னு வச்சாலே அதை எவ்வளவு ஹைட்? நம்மள 5 அடி 6 அடி இருக்கு. 9 முழம்னா 10-11 அடி வரும் போல. இப்ப எவ்வளவு பெரிய ராட்சதன், அவனே ராட்சதன், அவன் கீழே இருக்கிறவங்க எப்படி இருந்திருப்பான். சோ இப்படிப்பட்ட தேசம், இதையும் பிடித்து கைப்பற்றினாங்க. தேவன் அதை ஒப்பு கொடுத்தார். அப்போ மேப்ல பார்த்தோம்னா பாசான் எங்க இருக்குது இல்லையா? இப்போ பாருங்களேன், எஸ்போன் வந்து இங்க இருக்கு, சீகோன் அந்த ராஜாவுடைய பகுதியை பிரிச்சுட்டாங்க. இங்க அம்மோன் இருக்கு. அம்மோனுக்கு மேல பாருங்க, பிங்க் கலர்ல இப்போ ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு இந்த பகுதியா ஓகுனுடைய சாம்ராஜ்யம், பாசான் அப்படின்ற தேசம். சங்கீதத்துல வரும், பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை சூழ்ந்து கொண்டது அப்படின்னு யெஷுவாவை பற்றி ஒரு தீர்க்கதரிசனம். பாசான் தேசம் எருதுகளுக்கு பேர், பலத்த எருதுகள். சோ இப்படி பாசான் தேசத்தையும் பாசான் தேசத்தின் ராஜாவாகிய ஓகையும் வீழ்த்தி கைப்பற்றுறாங்க. அப்படி கைப்பற்றுறாங்கன்னா இப்ப இந்த எஸ்போன் எமோரியருடைய பகுதி, இந்த பாசான் பகுதி இஸ்ரேலுக்கு சொந்தமாகுது. அங்கே இருக்குது, இந்த இடத்துல அந்த வசனம் இருக்குது. இதுல தேவன் பாருங்க 8ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை சொல்றார். யோர்தானுக்கு இப்புறத்தில் உள்ள அர்னோன் நதி தொடங்கி எர்மோன் மலை வரைக்குமான தேசத்தை நாம பிடிச்சோம் அப்படின்றாரா. அர்னோன் எங்க இருக்கு, எர்மோன் எங்க இருக்குது அப்படின்னா இப்ப பாருங்க, இதுலயே பார்க்கலாம். இங்க அர்னோன் இருக்குங்களா, அர்னோன் நதி. எர்மோன் மலை, இப்ப இங்க அர்னோன் நதி இருக்கா, இங்க அர்னோன் நதி இருக்கு. எர்மோன் மலை எங்க இருக்கு, இங்க டாப். இப்ப இதை தான் நம்ம பிடிச்சோம் இந்த 2 ராஜாக்கள் கையில இருந்துன்னு சொல்றோம். இந்த போர்ஷன், இந்த போர்ஷனை தான் இப்ப தேவன் என்ன செய்யறாரு, மோசே மூலமா 2 கோத்திரத்துக்கு சுதந்திரிச்சு கொடுக்குது. பாருங்களேன், மோவாப் வருது, மோவாப் தனியாயிடுச்சு பாருங்க, மோவாபை வந்து தொடல, அதனால அதுக்குரியதை இங்க எடுத்துக்கல. அம்மோன் இருக்குது, கீழே ஏதோம் இருக்கு, எதையுமே அவங்க கை வைக்கல.
இந்த சீகோன் மற்றும் ஓகனுடைய பகுதிகளான பாசான் மற்றும் எஸ்போனை ரூபன், காத் மற்றும் ஒரு மனாசேனுடைய பாதி கோத்திரத்துக்கு சொந்தமா கொடுத்துடுறாரு மோசே இருக்கும்போதே. அப்ப அதை இவர் மோசே மூலமா இதை கொடுத்தாருன்றத பார்டர், என்ன பார்டர் இருக்கணும், எங்க வரைக்கும் இருக்கணும் அப்படின்றது எந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு வாசிக்கலாம். உபாகம் 3:17 இது 17. The inheritance of 2.5 tribes. வாசிக்கலாம். காலத்தை சொந்தமாக விட்டுக்கொண்ட தேசத்தை அர்னோன் நதி அருகே 6 பேர் தொடங்கி கீழையாத்து மலைநாட்டையும் பாதையும் அதில் இருக்கிற பட்டணங்களையும் ரூபியருக்கும் காத்தியருக்கும் கீழையாத்தின் மற்ற பகுதியை ராஜமாய் இருந்த பாசான் முழுவதையும் மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கு கொடுத்தது. அன்று ராஜத தேசப்பட்ட பாசானுக்குள்ளான் அற்போ சீவை யாவையும் கொடுத்தேன். மனாசேயின் குமாரனாகிய யாவை அற்போ சீவை முழுவதையும் தேசூரியர் மாகாத்தியர் என்பவர்களுடைய எல்லை மட்டும் கட்டி கொண்டு அதுக்கு நாமத்தின் வழியே பாசான் ஆவோத்தியாகி என்று பெயரிட்டார். அது இந்நாள் வரைக்கும் வழங்கி வருகிறது. இந்த பகுதியை இங்க சொல்றாரு, அர்னோன் நதியிலிருந்து 6 பேர் தொடங்கி கீழையாத் மலைநாடு, கீழையாத் பாசான் பகுதியில தான் இருக்கு, அது எல்லாத்தையும் கொடுத்தேன் அப்படின்றாரு. அதுல ஒரு மற்ற பங்கை மனாசேனுடைய பாதி கோத்திரத்துக்கு கொடுத்தேன். அதுல மனாசேன் சந்ததியில் வரக்கூடிய யாவிற்கு அதுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. மனாசேன் குமாரன்ற ஒரு இடத்துல மனாசேன் சந்ததியின் வைப்புல அதுல பாருங்க, மாகீருக்கு கிளையாத்தை கொடுத்தேன் அப்படின்றார். வாசிங்க. எல்லையோட சொல்றாரா? அது எல்லையோட சொல்றாருன்னு சொல்லும் பொழுது நம்மால இதை பார்க்க முடியுது. இந்த அர்னோன் நதி இங்க இருக்கு, அப்புறம் யாப்போக்குன்னு சொல்றாரு இல்லைங்களா, ஜாப்போக் இங்க இருக்கு, இங்க யாப்போக்கு. அப்புறம் கிளையாத்தினுடைய தேசம் கிளையாத்துக்கு கொடுக்குறாரு. கிளையாத்துன்றது பையன், மனாசேவுடைய சந்ததியில மாகீருடைய பையன் பேர் கிளையாத்து வருது. அப்போ இப்படியாக அந்த ரொம்ப டீட்டெயிலா அந்த எல்லைகள் எல்லாம் வச்சு 2.5 கோத்திரத்துக்கான சுதந்திரத்தை பத்தி பேசிட்டு, இப்போ மீதமுள்ள 9 கோத்திரத்துக்கு வெஸ்டர்ன் போர்ஷன்ல அந்த தேசம் கொடுக்கப்படும் என்பதை மோசே பேசுறாரு. நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், 2.5 கோத்திரத்துக்கு தான் மோசே இருக்கும்போது கொடுத்துட்டாங்க. மீதம் இருக்கிற 9 கோத்திரத்துக்கு மோசே மூலமா கொடுக்கல, மோசே பரிச்சை யோசுவா மூலம் தான் கொடுத்தாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரி, 18 இருந்து 20. முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், நீங்க ஃபர்ஸ்ட் 9 கோத்திரத்துல இவங்களுக்கு உதவி செய்யணும். முதல்ல இந்த பகுதி எல்லாம் சேர்ந்து பிடிக்கணும். பிடிச்சதுக்கு அப்புறம் இங்க இவங்களுக்கு அது கிடைக்குது. அப்புறம் இங்க வரும்போது எல்லாருமே இணைந்துதான் இந்த வேலையை செய்யணும். அப்படி சொல்றாரு மோசே, சொல்லிடுறாரு. இவ்வாறு மோசே இந்த 9 கோத்திரங்களுக்கு சுதந்திரம் அவர் கையால கொடுக்கலனாலும் எந்தெந்த பகுதி யார் யாருக்கு போகணும், எந்தெந்த கோத்திரங்களுடைய எல்லை என்னென்ன அப்படின்றதுக்கு சீட்டு போட்டு அதுக்கான வேலைகள் நடக்குது. சீட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்க வைக்கிறார் தேவன்.
பாருங்க, மோசே இஸ்ரேல் புத்திரரை நோக்கி வாசிக்கலாம். என்ன 30 மோசே இஸ்ரவேலை நோக்கி, உங்கள் கொடுக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டது. நீங்கள் சீட்டு போட்டு சுதந்திரத்துக்கு வாக்கு ஆஹ் இப்ப எப்படி அப்படின்னா, முதல்ல வந்து யோசுவா காலத்துல இந்த 9 கோத்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த பகுதியை வந்து ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு வர சொல்றாங்க. அவங்க ரிவ்யூ பண்ணிட்டு வர்றாங்க. என்னென்ன எங்கெங்க மலைகள் இருக்குது, குன்றுகள் இருக்குது, பள்ளத்தாக்கு, ஏரி எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு, அப்புறம் அந்த கோத்திரங்கள் வாரியா அவங்க வந்து எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். எந்த கோத்திரம் ஜனத்தொகையில் அதிகமா இருக்காங்க, யாருக்கு எந்த பகுதியை கொடுக்கணும், இப்படிலாம் இருக்கு. அது மட்டும் அதை வந்து சீட்டு போடுறாங்க. பட் எல்லாருக்கும் அப்ப சமமா போகும், யாருக்குமே எந்த குறையும் இருக்கக்கூடாது. இந்தந்த பகுதின்னு இந்த பார்டர் வகிச்சு வச்சிருந்தாங்க. அப்புறம் தேவனுடைய தெய்வாதீனமான ஒரு தயவுனால அது சீட்டு விழுகும் போது அவங்களுக்கு யாருக்கு தேவையோ அது கரெக்டா அவங்களுக்கு விழுச்சு. இதை வந்து பின்னாடி அதை வந்து யோசுவா காலத்துல தான் பங்கிட்டாருன்றதுக்கு யோசுவா 14:1-3. நூலின் பாகமாகிய யோசுவாவும் இஸ்ரவேலுடைய கோத்திரங்களாகிய கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடி சுதந்திரமாக படைத்தார்கள். மற்ற இரண்டரை மோசே யோர்தானுக்கு அப்பொழுது ஏதேனும் மாத்திரம் அவரை நடுவில் சென்று அழகா இருப்பார். பிரதான ஆசனாகி எலியேசரும் யோசுவாவும் தான் 9 கோத்திரத்துக்கு சீட்டு போடுறாங்க. மோசே கட்டளையிட்ட மாதிரி. மோசே 2 கோத்திரத்துக்கு தான் சுதந்திரம் கொடுத்தாரு, இங்க கொடுக்கல. இவங்க தான் எக்ஸிக்யூட் பண்றாங்க, யோசுவா, எலியேசர். அதுல லேவியர்களுக்குன்னு எந்த இடமும் கொடுக்கல. ஏன்னா லேவியர்களுக்கு எல்லா இடமும் அவங்க தேவனுடைய ஊழியத்தை பார்க்கணும், அவங்க எல்லா இடத்துலயும் வாசம் பண்ணணும், எல்லா இடத்துலயும் இருக்கல, எந்த கோத்திரத்துல வேணும் அவங்க இருக்கலாம். இப்போ இந்த சதர்ன் எண்டு பாருங்களேன், சதர்ன் எண்டோட எல்லை இப்ப நம்ம மேப்ல பாக்குறோமா, காதேஸ் பர்னேயா, எகிப்தினுடைய அந்த நதி, அப்புறம் இங்கிட்டு பாத்தீங்கன்னா இதெல்லாம் மத்திய தரைக்கடல், அதனுடைய கரையோர பகுதி. இதெல்லாம் இந்த சதர்ன் டிப்ல இருந்து இந்த நார்தர்ன் டிப் எங்க வரைக்கும் போகுது, நப்தலி இல்லையா, இங்க வரைக்கும் போகுது. லீபனோன் இங்கிட்டு எர்மோன் மலை இங்க வரைக்கும் போகுதா. இத தேவன் மோசே இருக்கும் பொழுது இதுதான் எல்லைன்னு பிரிச்சுட்டார். இந்த ஒரு வசனம் மட்டும் கொஞ்சம் பெரிய வசனம், இது மட்டும் வாசிப்போம். இந்த இன்னைக்கு நிறைய வசனம் வாசிக்கிறோம், பட் இந்த வசனம் வாசிச்சிடும். நீங்கள் கானான் தேசத்தை சேர்த்து தொடங்கி 7ஆம் தேசத்துக்கு ஓரம் கிழக்கே இருக்கிற உப்புக்கடலை கடைசி தொடங்கி உங்களுக்கு என்ன நேரம் உங்கள் என்ன தெற்கு இருந்தது வரை போய் அங்கே இருந்து ஆச்சர் அங்கே இருந்து போய் இது கரெக்டா பொருந்துல. காதேஸ் பர்னேயால இருந்து எகிப்தின் நதி, அப்புறம் இங்க மத்திய தரைகளை தான் இந்த இடத்துல வெஸ்ட்ல உங்களுக்கு எல்லைன்ட்டாரா, தெளிவா சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது நார்த்துக்கு போறாரு, அப்புறம் ஈஸ்டுக்கு வருவார். அங்கே இருந்த அந்த எல்லை சேலத்துக்கு போய் அங்கே போய் ஆச்சரியம் முடியும் ஏனாடிலே முடியும் அதையும் கொண்டு வடமத்தை விளையாடி உங்களுக்கு எனக்கு ஆச்சரியம் ஏனாடிக்கிறது செவ்வாடும் இருந்து எவையானது ஆயுதங்கள் கிடைக்கின்ற பரியங்கள் அங்கிருந்து இல்லவே அங்கிருந்து யோகை போய் உப்பு கடலில் போய் இந்த சுந்தரையினுடைய தேசத்தையே உங்களுடைய தேசம் என்று சொல்லுது என்றார். அப்பொழுது மோசே இஸ்ரவேலை நோக்கி 9 கோத்திரங்கள்
நீங்க சீக்கிரம் மட்டும் சுதந்திரத்தை கொள்ள வேண்டியதுனா ஓகே. இந்த இடத்துல இந்த பெருங்கடலை இங்க இருந்து ஆரம்பிச்சு ஓர் என்னும் மலை வரைக்கும் போய் அப்புறம் அப்படியே இந்த சைடு வந்து கிண்ணரேத் கடல் வரைக்கும் வரும். அப்படியே அந்த எல்லை வந்து கடைசி முடியும் போது இங்க எங்க வரணுன்றாரு, சவக்கடல் இந்த இடத்துல வந்து முடியும் சொல்லிட்டு என்ன எல்லை பகுதின்றது தெளிவா சொல்லிட்டாரா. இன்னைக்கு இதனாலதான் இந்த இந்த வார்த்தைகளை இதுவும் குறிப்பா இந்த வசனங்கள்லாம் வச்சுதான் இஸ்ரேல் ஜனங்க இன்னைக்கும் இதுதான் எங்களுடைய உரிமை பத்திரம், இது எங்க தேசம்ன்றத கிளைம் பண்றாங்க. உயிர் இது தேவன் கொடுத்ததா இல்லைங்களா, இதை மாத்த முடியுமா, இதுதான் உயிர் அவங்க, இதான் அவங்க சொல்றாங்க எடுத்து வைக்கிறோம். இது எங்களுடைய தேசம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வாழ்ந்த தேசம், எங்களுக்கு தேவனே எல்லை குறிச்சு மோசை மூலமா கொடுத்து யோசுவா மட்டும் பிரிச்சு வச்சிருந்த தேசம். இப்ப பின் பாயிண்ட் பண்ணி சொல்லியிருக்காரு பாருங்க. அதெல்லாம் இங்க இன்னைக்கு அதே பேர்ல இருக்கு பாருங்க. நாங்க எந்த தேசத்தையும் அபகரிச்சுக்கல, அது பெரிய ஒரு தப்பான குற்றச்சாட்டு. இது எங்களுடைய உயிர், இதுதான் இதை வந்து சமர்ப்பிக்கிறோம் அவங்க இவ்வளவு உறுதியா சொல்றாங்க, அதை வந்து காமிக்கிறாங்கன்னா இந்த வார்த்தைகள் தான் அது முக்கியம். அப்ப தேவன் வந்து இதுதான் இப்படிதான் அந்த தேசம்னு சொல்லல, நதியில இருந்து மலையில இருந்து எல்லை எது தெட்டுமும் தெளிவுமா சொல்லி அருமையா கொடுத்துட்டார். அப்ப இவ்வாறாக நம்ம தேவன் இந்த 2 கோத்திரத்து 9 கோத்திரத்துக்கு என்னன்னு பிரிச்சு சொன்ன மாதிரி 10 மாதிரி இந்த நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் இதெல்லாம். ஆமா, யோசுவா காலத்துல ஃபர்ஸ்ட் போய் அதை ரிவ்யூ பண்ணிட்டு வர சொல்றாரு. அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை ரிவ்யூ இது பண்ணிருப்பாங்க, வேவுக்காரர்கள் அனுப்பிச்சு அதை பார்த்துட்டு வராங்க. பட் இப்ப தேசத்தை இவங்க கைப்பற்றினதுக்கு அப்புறம் போய் அதை பார்த்து எங்க எல்லை இருக்குது, ஏன்னா சீட்டு போடணும்னா இந்த எல்லையில இருந்து இந்த எல்லை வரைக்கும் இந்த கோத்தர் எடுக்க போறாங்கன்னா அந்த எல்லை போடணும்ல. அப்ப அதெல்லாம் ஆராய்ஞ்சிட்டு வந்திருக்கு ஜியாகிரபிக்கல் லொகேஷன்ல. இன்னைக்கு ஜியாகிரபிக்கல் இதுக்கெல்லாம் படிக்கிறது, அதுக்கெல்லாம் பேஸ் வந்து அதுக்கும் இஸ்ரேல் தேசம் தான். இப்ப நம்ம அடுத்த பாயிண்ட் எங்க வரும்னா, மனாசே கோத்திரத்துக்கு மட்டும் தேவன் ஒரு டபுள் மடங்கு ஆசீர்வாதம் மாதிரி கொடுக்கிறாரு. யோர்தானுக்கு அப்புறத்திலும் ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரம் இருக்குது, யோர்தானுக்கு இப்புறத்திலும் சுதந்திரம். அதை குறிச்சு கொஞ்சம் நம்ம தியானிக்கணும். இப்போ இதுக்கு முதல்ல ஈஸ்டர்ன் போர்ஷனை தேவன் இங்க கொடுத்திருக்கிறத வச்சு நம்ம படிப்போம். அப்புறம் வெஸ்டர்ன் போர்ஷனுக்கு வரும். ஈஸ்டர்ன் போர்ஷனை பற்றி படிக்கும்போது நம்ம வாசிச்சிட்டோம், உபாகம் 3:13-15 வாசிச்சோம். மாகீருடைய மனாசேயுடைய குமாரன் அப்படின்னு சந்ததி, அதாவது யாவீர்னு ஒரு மனுஷன், அவருக்கு வந்து அர்கோப் அப்படின்ற சீமை முழுவதும் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டதை படிச்சோம். கீழையாத்தின் ஒரு மற்ற பங்கும் கூட பாசான் தேசத்தில் உள்ள அந்த ஓகின் ராஜ்யமா இருந்த பகுதிக்கு கொடுத்தாருன்னு படிச்சோம். இதுல இன்னொரு வசனம் இருந்தாங்கன்னா யோசுவா 17:1-6 ஓகே. அப்ப மனாசேனுடைய குமாரன் மாகீருக்கு கிளையாத்துன்னு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு கிளையாத்துன்ற பட்டணம் பாசானில் அவனுக்கு கிடைக்கும். ஓகே, இதுதான் கிழக்கு புறம் அந்த 2 கோத்திரம் பங்கு வருதுல, 2 கோத்திரம் அங்க இருந்த ஈஸ்ட் மனாசேக்கு கிடைக்கும். ஈஸ்ட் மனாசே இந்த மனாசேக்கு கிடைக்கும். இந்த மனாசே இப்ப வெஸ்ட் மனாசேக்கு கொடுக்கப்பட்டதை பற்றி படிக்கும் போது வெஸ்டர்ன் போர்ஷன், அதுக்கு யோசுவா 17:3 வாசிக்கும். அப்ப இங்க வந்து மாகீருக்கு பிறந்த கிளையாத்தின் குமாரனாகி ஏபேரின் மகன் சிலோப்பியாத் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி பசங்க இல்ல, குமார்த்திகள் இருந்தாங்கன்னு சொல்லி மென்ஷன் ஆயிட்டு, இப்போ என்னாம் 26 29 முதல் 32
லேவியின் சந்ததியாக லேவியின் குடும்பம், ஆசிரியரின் சந்ததியாக ஆசிரியரின் குடும்பம், சேரியின் சந்ததியாக சேரியின் குடும்பம், சிமிதாவின் சந்ததியாக சிமிதாவின் குடும்பம், எப்பேரின் சந்ததியாக எப்பேரின் குடும்பம். இப்போ மனாசேல வந்து அவ்வளவு நிறைய ஜாதிகள் இருக்கிறாங்க. ஸோ அதனாலதான் தேவன் வந்து அந்த அவங்களுக்கு இந்த போர்ஷன் கொடுக்குறாரு, வெஸ்டர்ன் போர்ஷன். இப்போ இதை வந்து கொஞ்சம் திட்டமா படிச்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு இது பார்ப்போம். இப்போ தேவன் வந்து எத்தனை பேர் இருந்தாங்கன்றது மென்ஷன் பண்றாரு ஒரு கோத்திரம் வாரியா. என்ன 26 பார்த்தேன். இதுல மனாசேவை பத்தி படிக்கும்போது வாசிக்க 33. ஏபேரின் குமாரர்கள் செலோப்பியாருக்கு குமாரர் இல்லாமல் குமாரர்கள் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் 4 மக்களால் நோவா, ஒத்தியால், மில்கால், பிஸ்கால் என்பவர்கள். இவைகளை மனாசே கொடுத்தார்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 52,700. இந்த இதுலயே 52,700 பேர் வரும். ஸோ ஜனத்தொகை அதிகம் இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு அந்த போர்ஷன் கொடுக்குறாரு. இப்போ இந்த குடும்பத்தை வந்து இப்போ நிறைய பேரா படிச்சோம். ஆக்சுவலி யாருடைய பசங்க யாருன்னு நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்துச்சு இல்லையா? கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கலாம். ஏன்னா இதெல்லாம் முக்கியமான ஒரு பேரா வருது. இப்போ மனாசே வந்து யாருடைய பையன்? ஆக்சுவலா யாக்கோபுடைய பையன் கிடையாது. அதுவே பியூட்டி என்னன்னா யோசேப்புடைய பையன் தான் மனாசே. இப்ப இந்த 12 கோத்திரத்துல பார்த்தோம்னா யோசேப்புக்குன்னு கோத்திரமே இல்லை. யோசேப்புன்ற பேர்ல கோத்திரம் பிரிக்கிட்டாங்க. தேவனான என்ன பண்ணிட்டாங்க, யோசேப்புடைய பசங்க 2 பேருக்கும் கோத்திரம் பிரிச்சுட்டு அவங்க வந்து யாக்கோபின் பையன் குமாரர்களாவே பசங்களாவே ஒரு பாவிக்கணும். அப்படின்னா 13ல வரணும். இப்ப 12 குமாரர்கள 1 யோசேப் போயிட்டா 2 பசங்களை கொண்டு விட்டா 13 வருது. அப்படின்னா யாக்கோபுடைய குமாரன் லேவிக்கு சுதந்திரம் கொடுக்கும். அப்ப 12 வந்துருச்சு கரெக்டா. லேவி வந்து ஆசாரிய ஊழியம் லேவித்துவம் ஊழியத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து தனி சுதந்திரம் கிடையாது. தேவனே சுதந்திரம் எல்லா தேசமே அவங்க கொடுத்துட்டாங்க. 12 கரெக்டா வந்துச்சு. இப்ப ஜோசப்புடைய பையன் தான் மனாசே. மனாசேவுடைய பையன் பேர் தான் மாகி. மனாசேவுடைய பையனான மாகி அவனுடைய தாய் வந்து மாகால்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வருது. மாகாலுக்கு பிறந்த மாகீர்னு வரும். ஓகே, இந்த மாகீருடைய பையன் பேர் கிளையாத். மனாசே, மாகீர், கிளையாத். இந்த கிளையாத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 6 பசங்க வராங்களா இல்லையா? அபியேசர்னு ஒரு பேர் வந்து முன்னாடியே வந்துருது. இப்ப நம்ம படிச்ச பாருங்க, ஏலேக்கியர், அஸ்ரியேலியர், ஷீகேம், செமிதா, ஏபேர் அப்படின்னு நிறைய பசங்க. இதுல 6 பேர் வராங்க. இதுல நமக்கு இங்க ரொம்ப முக்கியமா பாயிண்ட் அவுட் பண்ணது ஏபேருக்கு ஒரு பையன் இருக்கு. அவர் தான் யாருன்னா செலோப்பியா. இந்த செலோப்பியாத்துக்கு பசங்க இல்லை, 5 குமார்த்திகள். நம்ம பேர் படிச்சோம், நோவால், ஒத்தியால், மில்கால், திர்ஷால் அப்படின்னு படிச்சோம். இதுதான் இந்த மனாசேவருடைய சந்ததி. அதுல பிரிச்சு இந்த பக்கம் இந்த சைடு வெஸ்டர்ன் போர்ஷன் கொடுத்துடுறாங்க. இப்போ அடுத்தது நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த பாடத்துல இதெல்லாம் தான் நடக்குது. இதுக்கெல்லாம் இப்ப நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரோம். இப்ப இதுல இந்த செலோப்பியாத்தினுடைய 5 குமாரத்திகள் மோசே இருக்கும் போதே மோசேட்ட மற்றும் இஸ்ரேல் புத்திரன் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த செலோப்பியாத்துக்கு குமாரர் இல்லை. சரி, குமாரர் இல்ல, குமார்த்திகள் இருக்கிறாங்க அப்படின்னு என்ன இப்ப இஷ்யூ? அந்த காலத்தின் பிரமாணத்தின்படி, சட்டத்தின்படி ஒரு ஆண் மகனா இருக்கிற புருஷர்களுக்கு ஒரு சுதந்திர வீதம் போகும். ஏன்னா அவங்களுக்கு தான் எல்லாத்துலயும் பங்குன்னு இருக்கு. குமார்த்திகளுக்கு வந்து நேரடியாக எதுலையுமே பங்கு கிடையாது. இது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து அது அவங்க வந்து டிகிரேடுக்காக சொல்லல, பட் இதுதான் உண்மை. இப்போ வம்ச அட்டவணை பேசும்போது கூட பாருங்க, ஸ்திரீகளுடைய பேரே இடம்பெறதே இல்லை. நம்ம பார்த்தோம், ஒரு ஸ்திரீ பேர் வருது, பட் அவங்க அது ரேரா இருக்குது. குமாரன் மென்ஷன் பண்றதுக்காக வருது. பைபிள்ல 11 செட் ஆஃப் ஜீனியாலஜிக்கல் ரெக்கார்டு இருக்கு. இந்த 11 செட் ஆஃப் ஜீனியாலஜிக்கல் ரெக்கார்ட்ல ஒரு ஸ்திரீகளை வைத்து அந்த ஜீனியாலஜி வரவே வராது. ஏன்னா இவங்க புருஷர்கள் தான் முக்கியம். ஏன்னா இந்த லைஃப் பிரின்சிபல் அவங்க மூலமா தான் வருது. 2வது அவங்க தான் அங்க கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் ஸ்திரீகளுடைய பேரே வராது. எண்ணிக்கையிலையும் பாருங்க, ஸ்திரீகள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷர்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, மரியாதை பத்தி ஒரு
ஒரு சந்தர்ப்பத்துல இப்ப மரியாளுடைய வம்ச அட்டவணை கண்டிப்பா கொடுத்தப்பட்டே ஆகணும்னு ஒரு நிர்பந்தம் வந்துருச்சு. நிர்பந்தம்னா யெஷுவா வந்து யூதா வம்சத்துல பிறந்தாருன்றதுக்கு ப்ரூஃப் வேணும். மரியாளுடைய சந்ததியை விவரிக்கும் போது அங்க என்ன பண்ணிட்டாங்க லூக்கா, மரியாளுன்றத ஐடென்டிட்டியை மறைச்சு யோசேப்புடைய சந்ததி மாதிரி எங்க காமிச்சிருக்கோம். ஸோ அதனால ரொம்ப கீனா இருக்கு. அப்ப இந்த சுதந்திரம் வந்து இப்ப இந்த கிலப்பியத்துக்கு அப்புறம் அந்த சுதந்திரம் பாருங்களேன், அவங்க குடும்பமா வரணும். இந்த காலத்துல அது ரொம்ப முக்கியம். சந்ததி குடும்ப சொத்துன்னு சொல்லுவோம், பூர்வீக சொத்து. அது பாத்தீங்கன்னா இவங்க குமார்த்திகளா இருக்கனால அது கிடைக்காம போறதுக்கு ஒரு அபாயம் இருக்கு. அப்ப அதை வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷனுக்காக அவங்க முன் வர்றாங்க. இப்ப முன் வந்து என்ன கேட்கிறாங்க, என்ன மோசே என்ன தீர்மானிக்கிறார் வாசிக்கலாம். என்ன 27:1. யோசேப்பின் குமாரனாகிய மனாசே குமாரனாகிய மாகியின் மகனான லேயாவுக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாக இருந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகளாகிய மக்லாள், மோவாள், ஒக்லாள், மில்காள், மிக்சாள் என்பவர்கள் வந்து ஆசீர்வாதத்துடன வாசலிலே யோசிக்கும் ஆசாரியனாகிய இளையாசாருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அத்தைகள் அனைத்திற்கும் முன்பாக இருக்கிறது. எங்கள் தகப்பன் வனாந்திரத்தில் மரணமடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோடாகியின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. தம்முடைய பாவத்தினாலே மறைந்தார். அவருக்கு குமாரர் இல்லை. ஆக்சுவலா இப்போ இவங்க மோசேட்டு இஸ்ரேல் புத்தர்கிட்ட முன் வந்து ஒரு முறையீடு வைக்கும். அவங்க அப்பா இறந்துட்டார், செலோப்பியாத்து இறந்துட்டாருன்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஏதோ கோராகின் கூட்டம், கோராக வந்து எதிர்த்து வந்தாங்க ஒரு கட்டத்துல, மோசேக்கு விரோதமா வந்தாங்க. அப்ப வந்து அங்க தேவன் வந்து ஒரு 250 பேர்லாம் மறிச்சு போவாங்க. அவங்க கலகம் செஞ்சவங்கள மறிப்பாங்க. அந்த மாதிரி ஏதோ கலகம் செஞ்சு மறிச்சு போனவர் இல்லைங்கப்பா. அவரு வந்து அவர் இயற்கையாவே மறிச்சார், அவருடைய பாவத்துல மறிச்சாரு. இப்ப அவருக்கு குமாரர் இல்லை, நாங்க 5 பேர் குமாரத்திகள். எங்க தகப்பனுக்கு குமாரர் இல்லாதனாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாம கத்து போகலாமா? எங்க தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணையருக்கு கொடுக்க வேண்டும் என்றார்கள். மோசே அவருடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, செலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான். அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரர்களுக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் குறித்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. இப்ப அவங்க தகப்பன் மறிச்சதுனால அந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்து அப்படியே மறைஞ்சு போயிடுது. அப்போ எங்களுக்கு அவர் அப்படி போயிடுச்சுன்னா அவருடைய பேரு மற்றும் போயிடும். ஏன்னா இது பின்னாடி வேற யாருக்கும் சொந்தமாகி அந்த குடும்பத்துக்குன்னு இல்லாம போயிடும், அந்த குடும்பத்தின் பேரும் இல்லாம போயிடும். ஏன்னா அது ஏன் பாருங்க அவ்வளவு முக்கியம் பாருங்க, யெஷுவா வர வரைக்கும் அந்த ஜீனியாலஜி அவ்வளவு முக்கியம். அவங்க கேட்கிற நியாயம் தேவனே சொல்லிட்டார். மோசே பாருங்க ஒவ்வொரு விஷயத்தையும் தேவனிடத்தில் எடுத்துட்டு போறாரு. தேவன் அங்க வந்து மோசேக்கு ஆலோசனை கூடுறாரு, இவங்க சொல்றது நியாயம்தான், அவங்க அவங்க தகப்பனுடைய சுதந்திரம் அவங்களுக்குள்ளேயே இருக்கணும், அந்த குடும்பத்துக்குள்ளேயே இருக்கணும். அதனால அந்த தகப்பன் சுதந்திரத்தை அவங்க குமார்த்திகளுக்கு நீ கொடுக்கணும்னு சொல்றாரு. எப்படி கொடுக்கணும்னு சொல்றாரு, அதுக்கு என்ன நியமங்களை வைக்கிறாரு? தொடர்ந்து ஒருவன் குமாரன் இல்லாமல் மறித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரனுக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு குமாரனே இல்லாதிருந்தால் அவனுக்கு சுதந்திரத்தை அவன் சகோதரனுக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு சகோதரனும் இல்லாதிருந்தால் அவனுக்கு சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தகப்பனுக்கு சகோதரர் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்திலே அவனுக்கு கிட்டின உறவின் முறை சுதந்திரமாக கொடுக்க வேண்டும். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி நியாய விதி பிரமாணமாக இருக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார். இதனால ஒரு பிரமாணத்தையே மறுபடியும் என்ன பண்றாரு, இப்ப எப்படி வந்து மசோதான்னு சொல்லுவாங்க இல்லையா, சட்ட திருத்தம் சொல்லுவாங்க. இது சட்ட திருத்தம் இல்லை, பட் இது மாதிரி ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா அதை எப்படி டீல் பண்ணணும்னு தேவன் இங்க வந்து மோசேக்கு ஒரு ஆலோசனை கூடி ஆட் பண்றாரு. ஒருவேளை இந்த மாதிரி இதே மாதிரி ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா அந்த குமார்த்திகள் இருந்தா அந்த குமார்த்திக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்கணும். குமார்த்தி இல்ல சகோதரர் இருந்தா சகோதரன் கொடுக்கணும். சகோதரர் இல்ல தகப்பனுடைய சகோதரன் யாரா இருந்தா கொடுக்கணும். அவங்களும் இல்லைன்னா அவங்க வம்சத்துல யார் நெருங்கின முறையா இருக்கும், எப்படி இருந்தாலும் அது வந்துடும். அப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு சட்டமே ஏற்றப்படும். அப்ப இங்க செலோப்பியாத்தின் குமார்த்தி வைராக்கியமா தேவன் கொடுத்த சுதந்திரத்துல அவங்களுக்குரிய பங்கை இழந்து போகக்கூடாதுன்னு வைராக்கியம் பாராட்டணும். இதுதான் தேவன் விரும்புறாரு. அப்படி வைராக்கியம் பாராட்டினதுனால அவங்க என்ன பண்றாங்க, அதான் இங்க சும்மா மென்ஷன் பண்ணிருக்காங்க, women who change the law. அதாவது சட்டத்துல ஒரு இதை இணைக்கிறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது,
வைராக்கியமே இவங்க அந்த தேசத்தின் மேல வாஞ்சையா, இந்த சுதந்திரத்தின் மேல ஒரு ஈடுபாடோட நியாயம் இருக்குது, கேட்டு வராங்க இல்லையா? இப்போ இதோட முடிஞ்சிடல. பின்னாடி மறுபடியும் என்ன ஆகுது? இப்ப மோசேக்கு தேவன் இப்படி சொல்லிட்டாரு இப்படி செய்யணும்ட்டு. பட் இன்னும் வந்து அது நடக்கல. அப்ப மறுபடியும் என்ன பண்றாங்க? மனாசேயில் உள்ள பிரபுக்கள் வந்து மோசேக்கு முன்னாடி வராங்க. மனாசே கோத்திரத்துல கிளையாத்தின் வம்ச தலைவர்கள் வந்து மோசேட்டிய வந்து என்ன கேட்கிறாங்க? 2ஆம் வசனம். சீட்டு போட்டு தேசத்தை இஸ்ரேல் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவனுக்கு கட்டளையிட்டார்களே, அன்றையும் எங்கள் சகோதரனை சிலோப்பியாத்தின் சமூகத்தை அவன் குமார்த்திகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவனுக்கு கர்த்தராக கட்டளையிடப்பட்டது. அப்ப இந்த மாதிரி கட்டளையிடப்பட்டுச்சு. அப்ப என்ன அதுக்கு இது எடுக்கணும் இல்லையா, முயற்சி எடுக்கணும் இல்லையா? அப்ப கேட்கறாங்க வாசிங்க. இப்படி இருக்கிற இப்படி எங்கள் சுதந்திரத்திற்கு சீமையாம் என்று பங்கி விழாவால் கவர்ந்தோம். இஸ்ரேல் புத்திரருக்கு யுபியமும் உண்டாகும். அவருடைய சுதந்திரம் அவர்களுக்கு உட்பட்டு போன உலகத்தின் சுதந்திரத்தை இப்படி எங்கள் எல்லாருடைய தோட்டத்தின் சுதந்திரத்தை உண்டு. அது நீங்கி போகவே வேண்டும். அப்பொழுது மோசே கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரேல் புத்திரரை யோசேப்பு புத்திரரின் தோட்டத்திற்காக என்று சொல்லி. இப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இவங்க இன்னொரு வேலிட் பாயிண்ட் இவங்க எடுத்து வைக்கிறாங்க. இப்போ இங்க வந்து ஒரு அபாயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ வந்து எங்களுடைய கோத்திரத்துக்குன்னு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் எப்ப எங்களோட நிலை நிற்கும்? இப்ப இந்த குமாரத்திகள் அவங்களுக்குரிய அந்த நம்ம கோத்திரத்துக்குள்ளேயே அவங்க திருமணம் செய்து கொண்டு இப்படி இருந்தாதான் அந்த சந்ததி வளரும் பொழுது அந்த சந்ததிக்கு எங்க கோத்திரத்துக்கு அந்த சுதந்திரம் உரியதாகும், சீட்டினால் போடப்பட்டது. ஒருவேளை இப்ப யூபிலி வருஷம்லாம் வரும், இப்ப ஒருவேளை அப்படி நடக்கலன்னு வைங்களேன், அந்த சுதந்திரத்தை நீங்கி போயிடுச்சுன்னா வேற கோத்திரத்துக்கு போயிடும். சரி, வேற கோத்திரத்துக்கு போனா அது டெம்பரரியா ஆகாது, பர்மனண்டா போயிடும். ஏன்னா ஒரு யூபிலி வருஷம் வருது. யூபிலி வருஷம் வரும் பொழுது யூபிலியில என்ன பண்ணுவாங்கன்னா, பட்ட கடன், ஏதாவது பூர்வீக சொத்தை வந்து விற்றிருந்தா எல்லாமே மறுபடியும் ஒரிஜினல் அத்தாரிட்டி யாரும் அவங்களுக்கு போகும். பழைய சொந்தக்காரர் யாரும் அங்க போயிடும். அதே மாதிரி இப்ப இங்கே ஆரம்பத்துல இது சரி செய்யலைன்னா, இந்த எங்களுடைய சுதந்திர கோத்திரத்துக்கு அற்று போயிடுச்சுன்னா யூபிலி வருஷம் வந்தா கூட அவங்களுக்கு தானே போய் சேர்ந்துருக்கும். அப்போ வந்து அது நீங்கி போயிருமேன்னு அவங்க கேட்கும்போது மீண்டும் மோசேக்கு தேவன் வந்து சொல்லி அவங்க சொல்றது சரிதான் சொல்லிட்டு என்ன சொல்ல முடிவு எடுக்கிறாங்க. செய்யலாம், ஆனால் அவர்களுடைய பிதாவின் கோத்திர வம்சத்தினரின் மாத்திரம் அவர்கள் விவாதம் செய்ய வேண்டும். இப்படி இஸ்ரேல் சொல்லலாம், ஒரு கோத்திரத்தை விட்டு வேறொரு கோத்திரத்திற்கு இஸ்ரேல் புத்திரர் அவர்கள் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின் சுதந்திரத்தை நிலை கொண்டிருக்க வேண்டும். இஸ்ரேல் புத்திரர் அவரவர் தங்களுடைய பிதாக்களின் சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும். இஸ்ரேல் புத்திரருடைய ஒரு கோத்திரத்திலே சுதந்திரம் அடைந்திருக்கிற எந்த குமாரத்தையும் தன் பிதாவின் கோத்திர வம்சத்தாரில் ஒருவனும் மனைவியாக அவங்க வந்து தங்களுக்கு இஷ்டமானவர்களை திருமணம் செய்யலாம், ஆனா அந்த கோத்திரத்தை விட்டு வெளியே போகக்கூடாது இல்லையா? மனாசே கோத்திரத்திலே அவங்க திருமணம் செய்யணும். அப்பதான் அவங்களுடைய பிதாக்களுடைய சுதந்திரம் அவங்களுக்குரியதான் ஆகும். இந்த விஷயம் வந்து அவங்களுக்கும் கஷ்டம் கிடையாது. மனாசேனுடைய கோத்திரத்துல உள்ள அந்த குமாரத்திகள் அவங்களுக்கும் அது வந்து சிரமம் இல்லை, அவங்களும் அதை ஏத்துக்கிறாங்க. அது அவங்களுடைய சுதந்திரம் மட்டும் அவங்களை விட்டு போயிடக்கூடாது. இது எவ்வளவு அழகா இருப்பார். அந்த சுதந்திரம் அவங்களை விட்டு வேறு யாருக்கும் போயிடக்கூடாது. ஏன்னா பசங்க இல்லை செலோப்பியாத்து, அதனால அந்த பிரமாணமே எப்படி இருப்பார். அதுக்காக அவங்க கோத்திரத்துல உள்ளவங்க தான் திருமணம் செய்யணும்னு ஒரு முடிவு. கடைசியா 9-12 சேரக்கூடாது. இஸ்ரேல் ஒவ்வொரு கோத்திரம் தங்கள் சுதந்திரத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி செலோப்பியாத்தின் குமாரத்திகள் செய்தார்கள். செலோப்பியாத்தின் குமாரத்திகளாகிய மல்கா, தெர்சாள், பக்கியார், தெர்சாள், ஒக்கியார், மூத்தார், நோவால் என்பவர்கள் தங்கள் பிதாவின் சகோதரருடைய புத்திரரை விவாகம் பண்ணினார்கள்.
அவர்கள் யோசேப்பின் குமாரனாகிய மனாசே புத்திரரையும் வம்சத்தாரை விவாகம் பண்ணினார். அவருடைய சுதந்திரம் அவர்கள் பிதாவின் வம்சமான கோத்திரத்தோட அதுல ஒரு சின்ன ஒரு இது இருந்தது, அதுவும் சரியாகி அவங்க சுதந்திரம் அவங்களை விட்டு போகல. மனாசே கோத்திரத்துல முக்கியமான ஒரு விஷயம் செலோப்பியாத்தின் குமாரத்திகளுடைய இதுல நடக்குது இல்லைங்களா. அவங்க தன்னுடைய சுதந்திரத்தை என்ன பண்ணிடல, அவங்க கைவிட்டுறல, அவங்க தங்களுக்கு அது உரியதாக்கி கொள்றாங்க. அந்த கோத்திரத்தில் உள்ளவங்களே திருமணம் செய்து கொண்டாங்க. அதனால அந்த சுதந்திரம் அவங்களுக்கு உரியதாகவே ஆயிடுச்சு. இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திச்சு கொள்ற விஷயத்துல இவ்வளோ நடவடிக்கைகள் நடக்குதா. இப்போ இவ்வாறு அவங்க அதுல ஒற்றுமையா இருந்து அதை பிரித்து எடுத்திருப்பாங்க. இது ரொம்ப ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இதுல என்ன ஹைலைட்னா, இப்ப நம்ம ஓடிக்கொண்டிருக்கிற நம்ம அழைப்புக்கும் இந்த செலோப்பியாத்தின் குமார்த்திக்கும் ஒரு தொடர்பு. அதான் அதனுடைய முக்கியத்துவம். அதை படிக்கும்போது நம்ம அதை ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், அது மகத்துவமா இருக்கும் அது படிப்போம். இப்ப மீண்டும் இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்படி தேவன் பாலும் தேனும் ஓடுகிற பார்த்து பார்த்து வைத்த தேசம், மலைகளும் ஏரிகளும் உள்ள தேசத்தை இஸ்ரேல் ஜனங்கள் கொடுக்கிறாருன்னு சொல்லும்போது, இப்ப நம்ம ஒரு 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 கன்க்ளூஷனுக்கு வரணும் இல்லையா. என்னதான் தேவன் இதுல வச்சிருக்கிறார்? யார் இந்த இஸ்ரேல் கோத்திரத்தார்? ஏன் தேவன் இவங்களுக்கு இப்படி யோர்தானுக்கு இப்புறத்துல இங்க, யோர்தானுக்கு அப்புறத்துலன்னு பிரிச்சு கொடுக்குற தேசத்தை? ஃபர்ஸ்ட் தேசம் என்ன, இந்த சுதந்திரிச்சு கொண்ட ஜனங்க யாரு, மோசே யோசுவா யாரு, இப்படி பல விஷயங்கள் இதுல நடக்குது. முதல்ல இந்த செழிப்புள்ள தேசம், அது பாலும் தேனும் ஒரு தேசம் சொன்னது கூட ஒரு அடையாளம் இருக்கு, அது பின்னாடி பார்ப்போம். இன்னைக்கு இப்ப நம்ம இவ்வளவு தூரம் படிச்சதுனால அந்த தேசம் சுதந்திரிக்கணும்னு தேவன் கொடுத்திருக்கிறாரு, பார்த்து வைத்த தேசம் படிச்சதுனால அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அடையாளம். இந்த தேசம் சொல்லும் போது நம்ம என்ன பார்த்தோம், அதுல நிறைய ஆகாரம் இருக்கு இல்லைங்களா. ஆகார திரட்சி போல சம்பூர்ணமா கொடுத்துட்டேன். என்னென்ன கனிகள் விளையுது, என்னென்ன சூரியன் பக்குவப்படுத்தும் கனி, சந்திரன் பக்குவப்படுத்தும் கனின்னு அற்புதமா படிச்சோம். இப்ப இதுல ஆகாரம் நிறைஞ்ச ஒரு தேசம், செழிப்புள்ள தேசம் சொல்லும் பொழுது நம்ம படிச்சிருக்கிற ஆகாரம் என்பது எதை குறிக்குது அப்படின்னா சத்தியத்தை குறிக்குது. எனவே இதன் அடிப்படையில் இந்த லேண்ட், தேசம் இல்ல, இப்ப புரிஞ்சுக்கிறது சொல்றேன். அந்த தேசம் செல்வ செழிப்பான தேசம் எதை வச்சு சொல்றோம்? விளைச்சல். அந்த விளைச்சல் சத்தியத்துக்கு அடையாளம் இல்லையா. அது எங்க இருக்குது? அந்த தேசத்துல இருக்கு. இப்ப அந்த லேண்ட் என்பது, தேசம் என்பது எதை குறிக்குதுன்னா, எங்க சத்தியமும் சத்திய ஆவி இருக்குதோ அதுதான் அந்த தேசம். ட்ரூத்தும் இந்த ஸ்பிரிட் ஆஃப் த ட்ரூத் இருக்கிற ஸ்பியர்னா அது ஒரு இடமானா இடம்னு இல்லை, ஒரு நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடு எங்க இருக்குதோ அதுதான் தேவன் பார்த்து வச்ச தேசத்தை அடையணும். சரி, அப்படின்னா இந்த தேசம் முதல்ல அப்படி இல்லையே. முதல்ல எப்படி இருக்குது? கானானிய ஜாதிகள் 10 ஜாதி இருந்தாங்க, அப்புறம் 7 பலத்த ஜாதிகள் இருந்தாங்க. அந்த ஜாதிகளை மேற்கொண்டதுக்கு அப்புறம் தானே அதை பிடிக்க முடியும், அதை கைப்பற்றும். அதுக்கப்புறம் தான் இவங்க கோத்திரத்தார் அதுல சுதந்திரம் அடையும். அப்படி என்றால் இது எதை காமிக்குது? எதுவா இருக்கும் இந்த பலத்த ஜாதிகள் அப்படின்னா, தேவன் விரும்பாத காரியங்கள் தான் இல்லையா. அந்த விரும்பாத காரியங்களை நகர்த்தி போடணும் தானே மீனிங். அப்ப வேற என்னவா இருக்கும்? தேவன் இன்னைக்கு இப்ப மண்ணால கூட படிச்சோம். அப்ப தேவன் நம்மள்ட்ட என்ன விரும்பாத காரியம்? இப்ப நம்ம சுயநலம் பார்க்கணும் இல்லையா. நம்ம சுயநலத்தினால ஒரு மனிதனை ஆதாயப்படுத்த தவறிடக்கூடாது. நம்ம சுயநலத்தினால ஒருத்தருக்கு இடரல் உண்டாக்கிடக்கூடாது. சுயநலம்ன்றது ஒரு பழைய சுபாவத்தின் ஒரு அறிகுறி. பழைய மனுஷன் அப்படின்னு சொன்னா அதுல 3 அடங்கி இருக்கு. பழைய மனம், பழைய இருதயம், பழைய சித்தம். இது 3 சேர்ந்ததுதான் ஒரு மனுஷன். மனம், சித்தம், இருதயம் சேர்ந்தது ஒரு மனுஷன். அதுல அந்த 3மே பழசா இருந்துச்சுன்னா அந்த மனுஷன் யாருக்கு? பழைய மனுஷன், வீழ்ந்து போன மனுஷன். அந்த விழுந்து போன மனுஷனுக்கு இருக்கிற சீர்கேடான காரியங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த பலத்த ஜாதி. இப்போ இத படிச்சாதான் இப்ப இந்த தேசம், இஸ்ரேல் தேசம், இஸ்ரேல் சுதந்திரிச்சிட்டாங்கன்னா அது இன்னும் எப்படி, என்ன மாதிரி சத்திய ஆவியா பிரதேசமா இருக்கு தெரிஞ்சுக்கலாம். எப்படி இருக்குன்னா, நம்ம என்ன பார்த்தோம்? சத்தியமும் சத்திய ஆவியும் உள்ள பிரதேசம்னு பார்த்தோம். அப்ப அதை இன்னும் டிஃபைன் பண்ணி சொல்லணும்னா அந்த தேசம் எதை குறிக்குது? தேவ ஜனங்களுடைய புது மனம், புது இருதயம், புது சித்தம் எங்க இருக்கு? அதுதான் அந்த தேசம்.
இப்ப சத்தியமும் சத்திய ஆவி எங்க இருக்கணும்? ஒருத்தருக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த தேசத்துக்குரியவர்கள் ஆவாங்க. அந்த தேசம் நமக்குள்ள இருக்கு. இதுதான் இந்த சத்தியமும் சத்திய ஆவியுள்ள பிரதேசம். இருதயம், மனம், சித்தம். இப்போ இந்த மாதிரி புது இருதயம், புது சித்தம், மனம் எங்க இருக்குதோ அங்கதான் சத்தியம் நிலை நிற்கும். அதான் சொல்ற ட்ரூத் அபைட்ஸ். இப்ப பழைய மனம் பார்த்தோம்ல, அங்க என்ன நிலை நிற்கும்? பொய் தான் நிலை நிற்கும். சாத்தான் சொல்றாங்க, சாத்தான் பாருங்க 3 பொய் சொல்லலாம். உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்க சாவே சாவுது, நீங்க தேவர்களை போல. இத இன்னைக்கு எப்படி சொல்றான்? மரிச்சோர் உணர்வு உள்ளவர்களா இருக்காங்க. பாவத்தின் சம்பளம் நரகம். தப்பு செஞ்ச நரகம், இதெல்லாம் மோட்சம். சாகக்கூடியவன் தான் மனுஷன், சாவாமே உள்ளவன் மனுஷன். இப்ப இந்த இடத்துல இந்த பொய் புது இருதயத்துல தங்க முடியுமா? சத்தியம் தான் நிலை நிற்கும். எங்க? புது இருதயத்துல சத்திய நிலை நிற்கும். சத்திய ஆவி அங்கதான் வேலை செய்யும், ஆப்ரேட் ஆகும். இப்ப நம்ம விளக்கு எண்ணெய்ன்னு 2 படிக்கணும். அந்த எண்ணெய் இல்லாம விளக்கு எரியாது. ஒரு தடவை 10 வச்சுக்கலாம், வேணாம் 10 வச்சுட்டு ஒருவேளை இல்லாம போயிடுச்சுன்னா அணைஞ்சிரும் இல்லைங்களா? எனக்கு விளக்கு எண்ணெய் ஒரு தடவை போட்டா போதும் அப்படின்னு விட்டுட்டோம். அது எரியிற வரைக்கும் தான் எரியும். அணைஞ்சு போயிடுச்சுன்னா இப்ப சத்தியமும் சத்திய ஆவி முக்கியம் இல்லையா? அந்த நிலை தான் இந்த தேசம். சரி, இப்ப இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா அந்த பழைய தேசத்தை கைப்பற்றணும். அந்த பழைய தன்மைகள் என்னன்னா, நமக்கு இங்க தெளிவா 7 ஜாதிகளை பேரை கொடுத்து சொல்லிட்டாருல. அப்போ அந்த பழைய தன்மையும் பழைய சுபாவமும் ரொம்ப கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணி தானே இருக்கும். அப்ப அவைகள் என்னன்னா, கானானியர் அது யாருன்னா உலகத்தனத்தை குறிக்கும். இப்ப நம்ம லாஸ்ட் கிதியோன் பாடத்துல மீதியானியர் ஒரு ஜாதி, அவங்க யாருன்னு படிச்சோம் அடையாளத்துல, கப்பறையாளர். ஏன்னா ஆகாரத்தெல்லாம் திருடிட்டு போயிருக்காங்க. அவங்க பேருக்கான வார்த்தை சண்டைன்னு இருக்கு. அது மாதிரி இதுவும் அந்த பேசுறத அடையாளப்படுத்து. கானானியர்னா அந்த அர்த்தத்தை வச்சுதான் இது உலகத்தனம். ஏத்தியர்னா கோழைத்தனம். அது என்ன கோழைத்தனமும் ஒரு 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 பழைய சுபாவமான ஆமா. ஏன்னா அந்த கோழைத்தனம் எந்த நிலை வரைக்கும் நம்மள போய் வீழ்த்திடும்னா, இந்த திரு கூட்டத்தார் கோழைத்தனம். அதையும் தாண்டி திரள் கூட்டத்தார் வீழ்ந்ததனுடைய முக்கிய காரணம் என்ன? அவங்க சுயநலத்துல விழுந்தாங்க, பாவத்துல விழுந்தாங்க, கரெக்ட். கப்பறையில விழுந்தாங்க, கரெக்ட். அதுல விழுறதுக்கு ஒரு காரணமே என்னன்னா, பலி ஜீவியத்தை செய்வதற்கு பயந்துட்டாங்க. இப்ப நீங்க மண்ணாவே எடுத்துக்கலாம். மத்தவங்க என்ன நினைச்சுக்குவாங்களோன்னு சொல்லிட்டு நம்ம வேற மண்ணா நடந்தா உலகத்தார் பாக்குறாங்க அப்படின்ட்டு மாம்சம் புசிக்கிறது சத்தியத்தில் உள்ள சகோதரருக்கு இடர்லாம் இருக்கு. ஆனா உலகத்தார் பார்த்து ஐயோ நம்ம தப்பா நினைச்சிருவாங்க, உலகத்தாருக்கு பயந்துட்டு செஞ்சு கோட்டை விட்டுட்டா எந்த அழைப்பு கோட்டை விட்டுருவாங்க? பரமழைப்பே கோட்டை விட்டுட்டாங்க. ஒரு வசனம் மட்டும் வாசிப்போம். எபிரேயர் 2:15-16. ஒரு நிமிஷம். 14 தான் கரெக்ட். 14-15 14-15. இங்க ஜீவகாலம் வரை மரண பயத்தினால் அடிமைப்பட்டவங்க. ஜீவகாலம்னா மரண பயம்னா உலக ஜனங்களை பத்தி பேசுறாங்க. பிரதிஷ்டைக்கு பலியா ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் அதான் தெரிஞ்சுதானே வந்தாங்க. வந்துட்டு அந்த மரண பயம் அடையுது. மரண பயம்னா மரணம் அடையிற பயம் இல்லை, இதை சாக்ரிஃபைஸ் பண்ற பயம். ஐயோ இதை சாக்ரிஃபைஸ் பண்ணா மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ, அது எப்படி நான் பண்றது, சுயநலமா என்னுடைய நலன் பாதிக்கப்படுது, பின்வாங்க. அப்ப அது அழைப்பையே பின்வாங்க வச்சுட்டுதான். அதான் ஏத்தியர். எமோரியர்னா பாவத்தை அடையாளம், பெர்ஷியர் கொளித்தல் அடையாளம், ஷிஃப்டிங். ஏவியர் பாருங்களேன், செக்டேரியனிசம். இது எவ்வளவு பெரிய பாவம் பாருங்க, பிரிவினைவாதம் படிச்சுட்டு வரும். கிதியோன் படத்துல படிச்சோமா? சபையில பிரிவுகளை ஏற்படுத்தி ஒரு தனியா ஒரு வேறுபாடை ஏற்படுத்தணும் என்று சொல்லி
அதாவது நாங்கள் வந்து கருத்துக்களிலும் சத்திய கருத்துக்கள் சத்திய ஒழுங்குகள்ல பிரிவினையே தேடுறோம். ஒரு யூனிட்டியை விரும்பாதவங்க வெளிப்படையா இல்லை, நான் மறைமுகமா இது செய்யும் போது அது ஒரு செக்டேரியன் ஆயிரும், கட்சி கட்சி சார்புடையவர்களா ஆகிடும். கிர்காசியர்னா சுயநலம், எபேசியர்னா தப்பவை. இந்த 7 ஜாதிகள் அடங்கிய இந்த 7 சீர்கேடுகளையும் ஃபர்ஸ்ட் கைப்பற்றினா நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்குன்னு தேவன் வச்சிருக்கிற அழைப்பினுடைய பகுதியை பெற்றுக்க முடியும். அப்ப இங்க வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்படாதவங்க, இல்ல ஒரு வித கருத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுடைய சுதந்திரத்தை தான் பேசுறது. இஸ்ரேலர் யாருக்கோ ஆவிக்குரிய இஸ்ரேல், அவங்க அடைகிற சுதந்திரத்தை பத்தி தான் இங்க பேசுறேன். அதுல முதல்ல இதை கைப்பற்றணும். எங்க கைப்பற்றணும்? இதெல்லாம் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்குது. இதைதான் நம்ம ஓல்டு மேன் படிச்சோம். நம்ம இருதயம் மனம் சித்தத்துல தானே இருக்கு. இதை மேற்கொண்டாதானே, கைப்பற்றினாதானே நமக்கு இந்த பாலும் தேனும் ஒரு தேசத்தை கொடுக்குறாரு. பழைய மனுஷன் அவனுடைய செயல்களை கலைந்து புதிய மனுஷன் தரிச்சுக்குதுன்னு சொல்றது எவ்வளவு உண்மையாயிடுச்சு. சரி, அப்ப இவ்வாறா இதை வந்து எந்த அடிப்படையில புரிஞ்சுக்கிறோன்றது இந்த வசனம். இப்ப நம்ம இந்த தேசம் இதெல்லாம் நம்ம எப்படி சொல்றோம்? இது பழைய சுபாவத்துக்கு அடையாளம், இஸ்ரேலுக்கு கொடுத்தது புதிய சுபாவம் எதை சொல்லணும்? இந்த வசனம் பாருங்களேன், எபிரேயர் 3:5-4 வரைக்கும் இருக்குது. அது ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் படிச்சு நம்ம முடிச்சிருக்கோம். எல்லா வசனம் வாசிக்க வேண்டாம். இதுல வந்து தேவன் வந்து சொல்லிட்டு வரும் பொழுது 8ஆம் வசனத்துல பாருங்க, வனாந்திரத்தில் கோபம் மூட்டி சோதனையினாலும் இருதயத்தை கடினப்படுத்தினாங்க. அது மாதிரி பண்ணாதீங்க. அப்படி பண்ணதுனாலதான் அந்த ஜனங்களை நான் 40 நாள் சோதிச்சு வனாந்திரத்துல சுற்றி திரிய வச்சுட்டேன். அதனால பாருங்க 11ஆம் வசனத்துல, அவங்க என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிக்க மாட்டாங்கன்னு கோபத்துல ஆணையிட்டேன். கலகம் பண்ணி முறுமுறுத்து எதிர்த்து நின்னதுனால இளைப்பாறுதல பிரவேசிக்க மாட்டேன். இளைப்பாறுதல் என்ன? இங்க என்ன எதை மீன் பண்ணி சொல்ற? இந்த இடத்துல கானான் தேசத்துல அவங்க கொண்டு வரல, அதுதான் நான் இளைப்பாறுதல் அவங்கள வைக்கலன்னு சொல்றேன். அது மாதிரி உங்களுடைய இருதயமும் பாவத்தினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு நான் ஒரு புத்தி சொல்றேன், எச்சரிக்கையா இருந்தேன் சொல்லிட்டாரா. சொல்லிட்டு இப்ப நீங்க இன்னைக்கு என்னுடைய சத்தத்தை கேட்டீங்கன்னா தான் இளைப்பாறுதல பிரவேசிப்பீங்க. அப்ப அந்த தேசத்துக்குள் பிரவேசிக்கிறது ஒரு பெரிய ஒரு நன்மையா பேசுற. அப்ப அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறதுக்கான வாக்குத்தத்தம் உண்டாயிருக்கிறது. விசுவாசத்தினுடைய நாம் தான் அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்கிறோம் சொல்லணும். இங்க புது இருதயம் புது மனம் அடங்கிய புது மனுஷனால தானே அதை பெற்றுக்க முடியும்ன்றத இன்டைரக்டா இங்க சொல்றாரு. டைரக்டா தான் இருக்குது, பட் நமக்கு நிறைய விஷயங்கள் அப்படி அமைஞ்சிருக்கிறதுனால நேரடியா தெரியல. இந்த பாடத்தோடு இதை வச்சு படிச்சோம்னா இது எவ்வளவு அழகா புரியுது. யாரு விசுவாசத்துல இளைப்பாற முடியும்? புது மனுஷனா இருக்கிறவனால முடியும். அப்ப விசுவாசத்துல இளைப்பாறு எதை பேரல் பண்ணி பாக்குறாரு, காமிக்கிறாரு? தேசத்துல சுதந்திரம் அடையிறது தான் பேசுறாங்க. அப்ப இவ்வாறு இதை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலா இருக்குது, பின்னாடி நம்ம பார்ப்போம். யோசுவா அந்த இளைப்பாறுதலை அவர்களுக்கு கொடுத்தாரு, அதனால அதுல பிரவேசிக்க அவங்க முடிஞ்சிச்சு. அப்ப சுவிசேஷகத்திலையும் சரி மில்லினியத்திலையும் சரி 2 காலகட்டத்திலும் 2 விதமான வகையில அந்த தேசத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அதன் காரணமாக ஃபைனல் இந்த யோர்தானுக்கு ஈஸ்ட் சைடு ஆஃப் த பகுதியும் யோர்தானுக்கு வெஸ்டர்ன் போர்ஷனா இருக்கிறது எதை காமிக்கிறது, எதை குறிக்கிறது? இந்த 2 கோத்திரங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் தெரிந்தெடுப்பு, எலெக்ஷனை மீன் சபை, திரள் கூட்டம், வாலிப பாத்திரவான், மூப்பரான பாத்திரவான்களுக்கு கொடுக்கப்பட்ட போர்ஷன் தான் 2 கோத்திரம். மீதமுள்ள 9 கோத்திரம் இலவச கிருபைன்னு சொல்லுவாங்க, ஃப்ரீ கிரேஸ். இதுதான் பாடத்தின் அடிப்படை. இதை வச்சுதான் இன்னைக்கு நம்ம ஆரம்பத்துல இருந்து டைப் பார்த்தோம் இல்லையா, அடுத்த வாரத்துல ஆன்டி டைப் படிக்கணும். ஏதோம் யாரு, மோவாப் யாரு, அம்மோன் யாரு, ஏன் அதை கொடுக்கல? சீகோன் யாரு, ஓக் யாரு, ஏன் அதை கொடுத்தாரு? மனாசே யாரு, ஏன் இங்க பாதி அங்க பாதி? அதுல செலோப்பியாத்தின் குமார்த்திகள் யாரு, அதுல தேவன் கொடுத்த தீர்ப்பு என்ன, நமக்கு என்ன பாடம் நம்ம தொடர்ந்து. அதனால இந்த வார்த்தைகளுக்கு நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தும். இதன் தொடர்ச்சியை வரும் நாட்களில் பார்ப்போம். பாட்டு சொல்லுங்க.
நானும் என் வீட்டாரும். நம்பர் 115. நானும் என் வீட்டாரும் யாவே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? அடிமைத்தனத்தில் ஈரோடாமே அடியாரை மீட்டாரே. அடிமைத்தனத்தில் ஈரோடாமே அடியாரை மீட்டாரே. பரந்தவரின் பாதுகாத்தவரே, இந்த மாயாவே தானே. பரந்தவரின் பாதுகாத்தவரே, இந்த மாயாவே தானே. யாரும் என் வீட்டாரும் என்றார் யாவே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? வேதே தேவனை சேவிக்கவே யாவே விட்டுவிடும். வேதே தேவனை சேவிக்கவே யாவே விட்டுவிடும். நமக்கு தூரமான செயலாயிருப்பதாக. நமக்கு தூரமான செயலாயிருப்பதாக. என் வீட்டாருமோ என்றார் யாவே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? யாவே எனும் நாமம் கொண்ட என் தேவனொருவரே. யாவே எனும் நாமம் கொண்ட என் தேவனொருவரே. கோவிந்தனை தீரோ முன்பு மனுஷரும்படி. கோவிந்தனை தீரோ முன்பு மனுஷரும்படி. என் வீட்டாரோ என்றார் யாவே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? யாவே தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஜாதியா? யாவே தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஜாதியா? சுகமாயாவர் தெரிந்து கொண்ட பாக்கியமானோ. சுகமாயாவர் தெரிந்து கொண்ட செல்வன் பாக்கியமானோ. நானும் என் வீட்டாருமோ என்றார் யாவே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா?
தேவன் சேவிப்பாயா